அந்த காட்டோட கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. வெயில் காலம் முடிய போற நேரம் அது. மழைக்காலம் எப்ப வேணாலும் ஆரம்பிக்கலாம். அதனால சில பறவைகள் தங்களுடைய வீட்டை ரிப்பேர் பார்த்து சரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சில பறவைகள் ரொம்ப மோசமா இருந்த தங்களுடைய வீட்டை இடிச்சிட்டு புதுசா வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கோரி, உனக்கும் வீடு கட்ட தெரியாது, எனக்கும் வீடு கட்ட தெரியாது. பிறகு எதுக்கு இவ்வளவு மரக்கட்டைகளை சேகரிச்சு வச்சிருக்க? காலுஜி, உங்க எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன். முதல்ல வாங்க இந்த இடத்தை விட்டு கிளம்பி நாம நம்மளோட வீட்டுக்கு போவோம். என்னது, நாம சேகரித்த மரக்கட்டைகளை இங்கேயே போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பணுமா? அப்படி நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம்னா இங்க உள்ள இந்த மரக்கட்டைகளை யாராவது எடுத்துக்கிட்டு போயிட மாட்டாங்க? காலுஜி, இந்த மரக்கட்டைகளை இந்த இடத்துல நான் சேகரிச்சு வைக்க சொன்னதே யாராவது இந்த மரக்கட்டைகளை தூக்கிக்கிட்டு போகணுங்கிறதுக்காக தான். கோரி, நீ இதுவரைக்கும் உன்னோட வாழ்க்கையில யாருக்கும் தெரிஞ்சும் தெரியாம கூட உதவி பண்ணுனதே கிடையாது. அப்புறம் எப்படி இப்ப தெரிஞ்சே உதவி பண்ண போற? காலுஜி, இந்த கோரி செய்ய போறது உதவியா உபத்திரவமா அதுக்குள்ள முடிவு பண்ணிடாதீங்க. முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. எல்லாத்தையும் விவரமா அங்க வந்து சொல்றேன். வேற எதுவும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காம சீக்கிரமா கிளம்புங்க. இருட்ட வேற ஆரம்பிச்சிடுச்சு. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த இடத்தை விட்டு கிளம்பி தங்களோட வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போன உடனேதான் எதுக்காக மரக்கட்டைகளை சேர்த்து நதிக்கரை ஓரமா வைக்க சொன்னேன்னு கோரிக்காகம் காலுக்காகத்துக்கிட்ட விவரமா எடுத்து சொல்லுச்சு. கோரி, நீ இதுவரைக்கும் போட்ட பிளான் எல்லாத்தையும் விட இந்த பிளான் தான் பக்காவான மாஸ்டர் பிளான். மணி ஆயிடுச்சு காலேஜி, சீக்கிரம் படுத்து தூங்குவோம். அப்பதான் காலையில நதிக்கரைக்கு போய் நம்மளோட கட்டைகளை யார் எடுத்துக்கிட்டு போனாங்கன்னு பார்க்க முடியும். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு படுத்து தூங்குனாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. பியூட்டி, சீக்கிரம் கிளம்பு. நம்ம போய் வீடு கட்ட தேவையான காஞ்ச மரக்கட்டைகளை தேடி கொண்டு வருவோம். மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடு கட்டி முடிக்கணும். இல்லனா நம்ம பெரிய கஷ்டத்துல மாட்டிப்போம். அம்மா, இந்த தடவை வீடு கட்டும் போது எப்படி வீடு கட்டுறதுன்னு எனக்கும் கத்து கொடுப்பீங்கல்ல? ஆமா பியூட்டி, கண்டிப்பா கத்து கொடுப்பேன். இப்ப நீ பெரியவளா ஆயிட்ட. இப்படி பேசிக்கிட்ட பியூட்டியும் சோனாக்குருவியும் காஞ்ச மரக்கட்டைகளை தேடி காட்டுக்குள்ள பறந்து போனாங்க. இப்படி போன இவங்க ஒரு நதிக்கரையில உட்கார்ந்தாங்க. பியூட்டி, காஞ்ச புற்கள் எங்க இருக்குன்னு நான் போய் பாக்குறேன். அந்த சமயத்துல நீ நல்ல காஞ்ச வலிமையான மரக்கட்டைகள் எங்க இருக்குன்னு பாரு. தன்னோட அம்மா சொன்ன மாதிரியே நல்ல வலிமையான காஞ்ச மரக்கட்டைகள் எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டே வந்த பியூட்டிக்கு நதி ஓரத்துல ஒரு இடத்துல நிறைய மரக்கட்டைகள் இருக்கிறத பார்த்தது. அத பார்த்த உடனே பியூட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே தன்னோட அம்மாவுக்கு குரல் கொடுத்தது. அம்மா அம்மா, இங்க வந்து பாருங்க, நல்ல காஞ்ச வலிமையான மரக்கட்டைகள் இந்த இடத்துல நிறைய இருக்கு. பியூட்டியோட குரலை கேட்ட சோனா குருவியும் பிறகு அந்த இடத்துக்கு பறந்து போச்சு. பியூட்டி, இந்த மரக்கட்டைகள் எல்லாமே ஒரே சைஸா வெட்டி கரெக்டா கட்டி இருக்கு. இத பாக்கும்போது இந்த மரக்கட்டைகளை யாரும் எடுத்துக்கிட்டு போறதுக்காக வெட்டி கட்டி வச்ச மாதிரி தெரியுது. ஆனா எந்த காரணத்தினாலும் தெரியல, இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. எது எப்படியோ கண்டிப்பா இந்த கட்டைகள் அவங்களுக்கு தேவையில்லை. அதனாலதான் இதை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த கட்டைகள் இப்ப நமக்கு தேவைப்படுறதுனால நம்ம இதை எடுத்துட்டு போவோம். தன்னோட மக பியூட்டி கிட்ட இப்படி சொல்ல சோனா குருவி அந்த மரக்கட்டைகளை எடுத்துட்டு வீடு கடை கிளம்பி போச்சு. இப்படி எடுத்துக்கிட்டு போன மரக்கட்டைகளை வச்சு சோனா குருவியும் அது பொண்ணு பியூட்டியும் வீட்டை கட்ட ஆரம்பிச்சாங்க. பியூட்டி, எப்பவுமே வீடு கட்டுறப்ப 4 மூலையிலும் செங்குத்தா வைக்கிற இடங்களிலும் நல்ல மொத்தமான வலிமையான மரக்கட்டைகளை வைக்கணும். சிறிய மரக்கட்டைகளை படுக்க வாட்டத்திலேயே வச்சுதான் வீடு கட்டணும். அம்மா, அந்த காஞ்ச புல்லை எடுத்துக்கிட்டு வந்தீங்களே, அது எதுக்காக? பியூட்டி, வீட்டை கட்டி முடிச்சிட்டு வீட்டு கூரை மேல இந்த புல்ல விரிச்சு வச்சாதான் வெயிலோட சூடு நமக்கு தெரியாம வீடு எப்பவுமே குளுமையா இருக்கும். இந்த மாதிரி பேசிக்கிட்டே சோனா குருவியும் பியூட்டியும் இப்ப கிட்டத்தட்ட பாதி வீட்டை கட்டி முடிச்சிட்டாங்க. காலையில லேட்டா கண் வச்ச கோரிக்காகவும் அப்பவும் தூங்கிக்கிட்டு இருந்த காலுக்காகத்தை வேக வேகமா எழுப்புச்சு. காலுஜி, என்ன இவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? அங்க நதிக்கரையில நம்ம போட்டு வச்சிருக்க மரக்கட்டையில யார் எடுத்துக்கிட்டு போறாங்கன்னு பாக்கணும். சீக்கிரம் எந்திரிங்க, எந்திரிச்சு வாங்க. கோரியோட இந்த சத்தத்தை கேட்டதும் காலுக்காக வேகமா எந்திரிச்சிச்சு. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் வேக வேகமா பறந்து மரக்கட்டைகள் இருக்கிற நதி பக்கம் போனாங்க. இப்படி நதிக்கரைக்கு போன இவங்க தாங்க வச்ச இடத்துல அந்த மரக்கட்டைகள் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க.
ஐயோ காலுஜி, மரக்கட்டைகளை நாம வச்ச இடத்துல காணோம். நம்மளோட பிளான் எல்லாம் சொதப்பல் ஆயிடுச்சு. இப்ப நாம என்ன பண்றது? மரக்கட்டைகளை யார் எடுத்துக்கிட்டு போனாங்கன்னே தெரியலையே. கோரி, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, பதட்டப்படாத. எப்படி இருந்தாலும் இங்க இருந்து மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு போன பறவைகள் இன்னைக்குதான் வீடு கட்ட ஆரம்பிக்கணும். நாம 2 பேரும் காட்ட ஒரு ரவுண்டு வந்தோம்னா யார் யார் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். பிறகு நம்மளோட கட்டைகளை யார் எடுத்துக்கிட்டு போனான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பிறகு அப்படியே காட்டுக்குள்ள பறந்து வந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் புதுசா கட்டின வீட்டு வாசல்ல உட்கார்ந்து அந்த புறா கிட்ட போனாங்க. புறா, இந்த வீடு கட்ட உனக்கு மரக்கட்டைகள் ஏது? நாங்க நதிக்கரைகளை வெட்டி வச்சிருந்த மரக்கட்டைகளை காணோம். நீ அங்க இருந்து மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்துதான் இந்த வீட்டை கட்டினியா? கௌரி, நான் இந்த வீட்டை கட்டி 2 நாள் ஆகுது. உங்க மரக்கட்டைகளை இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டு வந்து என்ன பண்ண போறேன்? புறா, நீ எடுத்திருக்க சான்ஸ் இல்ல, அத நானும் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சு வேற யாராவது எடுத்து இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இங்க பக்கத்துல யாரும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. இருந்தாலும் சோனா குருவி இன்னைக்குதான் வீடு கட்ட ஆரம்பிக்குது. மரக்கட்டைகளை சேகரிக்க இன்னைக்கு காலையில தான் காட்டுக்குள்ள போச்சுன்னு நினைக்கிறேன். வேணும்னா சோனா குருவி கிட்ட போய் கேட்டு பாருங்க. புறா இப்படி சொல்ல பிறகு கோரிக்காகவும் காலுக்காகவும் நேரா பறந்து சோனா குருவி கிட்ட வந்தாங்க. காகங்கள் அங்க வந்து சேர்ந்தப்ப சோனா குருவியும் பியூட்டியும் தங்களோட வீட்டை முழுசா கட்டி முடிச்சிருந்தாங்க. கோரி, நம்மளோட மரக்கட்டைகள் இதேதான். இங்கதான் இருக்கு நம்மளோட மரக்கட்டைகள், வேற எங்கேயும் போகல. நாம கஷ்டப்பட்டு வெட்டி வச்ச மரக்கட்டைகள் எல்லாத்தையும் சோனாதான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கு. நான் வெட்டி வச்ச மரக்கட்டைகளை எனக்கு நல்லா அடையாளம் தெரியும். காலனா, எந்த மரக்கட்டைகளை பத்தி நீங்க இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க? சோனா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத. இந்த வீட்டை கட்டுறதுக்கு உனக்கு மரக்கட்டைகள் ஏது? நதியோரத்துல நாங்க வெட்டி வச்சிருந்த மரக்கட்டையில தானே எடுத்துட்டு வந்த. ஓ, விஷயம் அப்படியா கோரியக்கா? இன்னைக்கு காலையில நானும் பியூட்டியும் மரக்கட்டைகளை சேகரிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போனோம். அப்ப நதி ஓரத்துல மரக்கட்டைகளை வெட்டி யாரோ கட்டி வச்சிருக்கிறத பார்த்தோம். சரி, யாரோ தேவைப்படாத மரக்கட்டைகளை இங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு நாங்க தான் இந்த மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்து இந்த வீட்டை கட்டணும். சரி சரி, இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல அந்த மரக்கட்டைகள் யாருதுன்னு. அப்ப ஏன் இன்னும் இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? அம்மாவும் பொண்ணு இடத்த விட்டு கிளம்புங்க. இந்த வீடு இனிமே எங்களோடது. கோரியக்கா, இந்த மரக்கட்டைகள் உங்களுதா இருந்தாலும் இந்த வீட்டை கட்ட நானும் பியூட்டியும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால இந்த வீட்டை மட்டும் கேட்காதீங்க. வேணும்னா உங்களுக்கு புது மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்து தரோம். அதாவது உங்ககிட்ட இருந்து எடுத்த மாதிரி 2 பங்கு மரக்கட்டைகளை தரோம். தயவு செய்து இந்த வீட்டை மட்டும் கேட்காதீங்க. ஏய் சோனா, வீட்டை மட்டும் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன ஓங்கி ஒண்ணு போடுவேன். எங்களோட மரக்கட்டைகளை பயன்படுத்தி கட்டின வீடு எங்களுக்கு தான் சொந்தம். இன்னும் ஒரு நிமிஷம் எங்க அம்மாவும் பொண்ணு இருந்தீங்க, எங்க கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு தான் போவீங்க. பியூட்டி, நாம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம். அந்த கட்டையை நாம எடுத்துட்டு வந்திருக்கவே கூடாது. அதுவும் இந்த காகங்களோட கட்டைன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமா எடுத்துக்கிட்டு வந்திருக்கவே மாட்டேன். எது எப்படியோ மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்துட்டீங்க, வீட்டையும் கட்டிட்டீங்க. இப்ப மரியாதையா இந்த வீட்டை எங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க புது மரக்கட்டையை எடுத்து வேற இடத்துல போய் வீடு கட்டிக்கிங்க. சோனா குருவிக்கு நல்லாவே தெரியும், இனி நாம என்னதான் பேசினாலும் இந்த காகங்கள் இந்த வீட்டுல நாம இருக்கிறதுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காதுன்னு. இப்படி யோசிச்ச சோனா குருவி பிறகு தான் பொண்ணு பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. காலுஜி, நமக்கு புது வீடு கிடைச்சிருச்சு, நமக்கு புது வீடு கிடைச்சிருச்சு. காலுஜி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? உங்களுக்கும் வீடு கட்ட தெரியாது, எனக்கும் வீடு கட்ட தெரியாது. ஆனா இந்த கோரியோட ஐடியாவால இப்ப நமக்கு ஒரு வலிமையான புது வீடு கிடைச்சிடுச்சு. இந்த சோனா குருவியை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. இந்த குருவி நம்ம கிட்ட ஏமாறதுக்குன்னே இருக்கு. இப்படி போன சோனா குருவியும் பியூட்டியும் ஒரு ஆத்தங்கரையில போய் உட்கார்ந்தாங்க. அம்மா வாங்க, நாம காட்டுக்குள்ள போய் மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்து மறுபடியும் வீடு கட்ட ஆரம்பிப்போம். இல்ல பியூட்டி, இந்த தடவை நாம அந்த காகங்கள் கிட்ட ஏமாறக்கூடாது. இந்த தடவை அந்த காகங்களை தான் நம்ம ஏமாத்த போறோம். இப்படி பேசின சோனா குருவி பிறகு பியூட்டியை அழைச்சுக்கிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போச்சு. இப்படி வீட்டுக்கு போன சோனா குருவி தன்னோட அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அழுதுச்சு. சோனா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ யாரையும் கெடுக்கணும்னு நினைக்கல. உனக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நீயும் பியூட்டியும் எனக்கு ஈர களிமண் மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து கொடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வீட்டை நான் சீக்கிரமாவே கட்டி கொடுக்கறேன். காலுஜி, காலுஜி, அங்க பாருங்க, நம்ம கிட்ட வீட்டை கொடுத்துட்டு போன சோனா குருவி அவங்க அம்மாவை அழைச்சிக்கிட்டு வந்து
அங்க ஒரு அழகான மண் வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கு. கோரி, வெயில் காலத்துல மண் வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி தெரியுமா இருக்கும்? ஏசி வச்ச வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியா காலுஜி? நான் இது வரைக்கும் மண் வீட்டுல வாழ்ந்ததே இல்ல. அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத கோரி. சோனா குருவியோட அம்மா அந்த வீட்டை கட்டி முடிக்கட்டும். சோனா குருவி கிட்ட நாம இந்த வீட்டை கொடுத்துட்டு அந்த வீட்டை வாங்கிடுவோம். காலுஜி, சோனா குருவி அந்த வீட்டை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா? அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஓங்கி 2 போட்டோம்னா எந்த வீடா இருந்தாலும் அது நம்ம கிட்ட விட்டுட்டு சோனா குருவி ஓடியே போயிடும். அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்ச சோனா குருவியோட அம்மா அந்த அழகான மண் வீட்டை கட்டி முடிச்சாங்க. அந்த வீடு ரொம்பவும் அழகா இருந்தது. சோனா, நான் சொல்றத நல்லா காதுல வாங்கிக்க. இது மண் வீடு. வெயில் காலத்துல இந்த வீட்டுல வசிக்க ரொம்ப குளுமையா இருக்கும். இருந்தாலும் மழை காலத்துல இந்த வீட்டுல வாழறது ரொம்பவும் ஆபத்தானது. எப்ப வேணும்னாலும் இடிஞ்சு விழ வாய்ப்பு இருக்கு. அம்மா, எனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும். தெரிஞ்சதால் தான் இந்த மண் வீட்டை நான் கட்டவே சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சோனா குருவியோட அம்மா தன்னோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் தங்களோட மண் வீட்டுக்குள்ள போகலாம்னு நினைக்கிறப்ப கோரிக்காகவும் காலுக்காகவும் அங்க வந்தாங்க. சோனா, காலையில உன்னை அந்த வீட்டை விட்டு அனுப்பினதுல இருந்தே எனக்கு மனசே சரியில்லை. என்ன இருந்தாலும் அந்த வீடு நீயும் உன் பொண்ணு பியூட்டியும் பார்த்து பார்த்து கட்டின வீடு. நான் செஞ்சது நியாயம் இல்லைன்னு என் மனசே எனக்கு சொல்லுச்சு. அதனாலதான் அந்த வீட்டை உனக்கே கொடுத்துட்டு நான் இந்த வீட்டுல வந்து இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். கோரி அக்கா, உங்க பேச்சையெல்லாம் நம்பி இந்த வீட்டை உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். 2 நாள் இந்த வீட்டுல இருப்பீங்க, எனக்கு மறுபடியும் அந்த வீடு வேணும்னு கேப்பீங்க. அதனால இந்த மண் வீட்டுல நானே இருந்துக்கிறேன். சோனா தங்கச்சி, தயவு செய்து இப்படி எல்லாம் சொல்லாத. இந்த வீட்டை நீ எங்களுக்கு கொடுத்துட்டேன்னா நாங்க அந்த மரக்கட்டைகளை வச்சு கட்டின வீட்டு பக்கம் இனிமே சத்தியமா வரமாட்டோம். கோரி, நீயும் சத்தியம் பண்ணு. ஆமா சோனா, நீங்க ஆசையா கட்டின வீட்டை நீங்களே எடுத்துக்குங்க. இந்த மண் வீட்டுல நாங்க இருந்துக்கிறோம். இது சத்தியம். கோரியும் காலும் இப்படி போட்டி போட்டுக்கிட்டு சத்தியம் பண்ண உடனே சோனா குருவியும் பியூட்டியும் ரொம்ப சந்தோஷமா தங்களோட மரக்கட்டைகளான வீட்டுக்கு போனாங்க. அங்க போய் ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் கருமேகங்கள் எல்லாம் ஒன்னா திரண்டு வந்து பெரிய சத்தத்தோடு இடிக்க ஆரம்பிச்சது. பிறகு கொஞ்ச நேரத்துல மழையும் பெஞ்சது. காலுஜி, நாம இத்தனை நாள் இந்த மண் வீட்டுல வெயில்ல இருந்துதான் பாத்திருக்கோம். இன்னைக்குதான் முதல்ல மழையில இருந்து பார்க்க போறோம். அத நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா கோரி, எனக்கு கூட இப்ப நம்ம வீட்டுக்குள்ள 4 ஏசி இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்த காலும் கோரியும் அப்படியே தூங்க போனாங்க. ராத்திரி பூரா பெஞ்சுகிட்டே இருந்த மழையில பாதி ராத்திரியில அந்த மண் வீடு கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி கடைசியா இடிஞ்சே கீழே விழுந்துடுச்சு. காலுஜி, நீங்க எங்க இருக்கீங்க? கோரி, நீ எங்க இருக்க? நான் இங்க கீழே கிடக்குறேன். காலுஜி, என்னோட ரெக்கையில உன்னை காணோம். ரத்தம் வேற அதிகமா வருது. எனக்கு 2 ரெக்கைகளும் இருக்கு, ஆனா வால் பகுதியை தான் காணும். காலுஜி, சோனா குருவிய ஏமாத்தி ஏமாத்தி வீட்டை வாங்கினதுக்கான தண்டனை இதுதான்னு நினைக்கிறேன். ஆமா கோரி, ஆமா. அதனாலதான் உனக்கு ஒரு ரெக்கையும் எனக்கு வாலும் இல்லாம போயிடுச்சு. ஒரு அழகான காட்டுல சோனா குருவியும் காலுக்காகவும் பக்கத்துல பானிபூரி ஸ்டால் போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடவுள் புண்ணியத்துல 2 பேருக்குமே ஓரளவு நல்லாவே வியாபாரம் நடந்தது. காலன்னா, முன்னாடி நான் வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேலை அதிகம், சம்பளம் கொஞ்சம். ஆனா இந்த பானிபூரி ஸ்டால் போட்டதுல இருந்து வருமானம் அதிகமா இருக்கு. ஆனா அதே அளவுதான் இப்பவும் வேலை பாக்குறேன். ஒரு நாள் வருமானம் எல்லா செலவும் போக இப்ப எனக்கு 400 ரூபாய் 500 ரூபாய் கிடைக்குது. சோனா, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. நானும் எத்தனையோ இடங்கள்ல வேலை பார்த்துட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி வருமானமே இல்ல. இந்த பானிபூரி கடை போட்டதுல இருந்துதான் நானும் இப்ப நிம்மதியா இருக்கேன். என் கையிலயும் கொஞ்சம் பணம் சேர்ந்து இருக்கு. இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த பானிபூரி கடையை எப்பவோ திறந்திருப்பேன். சோனா குருவியும் காலுக்காகவும் பானிபூரி கடை திறந்ததுல இருந்து அவங்க 2 பேரும் எவ்வளவு நிம்மதியா இருந்தாங்கன்றத மனசு விட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப மோட்டு பறவை சோனா குருவி கடைக்கு வந்தது. சோனா, எனக்கு பானிபூரி ஒரு பிளேட் கொடு. எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா கொடு. நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும்.
பிறகு சோனா குருவி ஒரு பிளேட் பானிபூரி எடுத்து கொடுக்க அது மோட்டு பறவை அவசர அவசரமா சாப்பிட்டது. இதே சமயத்துல காலுக்காகத்துக்கிட்ட அறிமுகம் இல்லாத 2 பறவைங்க வந்து உட்கார்ந்தாங்க. தம்பி பானிபூரி 2 பிளேட் கொடுங்க. இதோ இப்பவே தாரேன் சார். இப்படி சொன்ன காலுக்காகும் பிறகு 2 பிளேட் பானிபூரிய அவங்களுக்கு கொடுத்தது. காலு கொடுத்த பானிபூரிய அவங்க 2 பேரும் நல்லா ருசிச்சு சாப்பிட்டாங்க. இந்தா தம்பி பானிபூரிக்கான பணம். இப்படி சொன்ன அவங்க 100 ரூபாய் நோட்டை காலு கிட்ட கொடுத்தாங்க. சார் என்கிட்ட சில்லறை இல்ல. ஒரு பிளேட் 20 ரூபாய், 2 பிளேட் 40 ரூபாய். உங்ககிட்ட சில்லறையா இருந்தா 40 ரூபாய் கொடுத்துருங்க. காலு சொன்ன விலையை கேட்டுட்டு அந்த பறவைங்க ரொம்ப ஆச்சரியமானாங்க. என்னது, ஒரு பிளேட் விலை 20 ரூபாய் தானா? ஆமா சார், ஒரு பிளேட் 20 ரூபாய் தான். இந்தா தம்பி 40 ரூபா, இத வச்சுக்க. இப்படி சொன்ன அந்த பறவைங்க 40 ரூபாய காலு கிட்ட கொடுத்தாங்க. தம்பி, நாங்க கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிற நகரத்துல இருந்து வரோம். எங்க சிட்டில எல்லாம் பானிபூரி ஒரு பிளேட் 50 ரூபாய். இங்கேயும் அதே விலைன்னு நினைச்சு கொடுத்துட்டோம். இப்படி சொன்ன அந்த பறவைங்க பிறகு அந்த இடத்தை விட்டு பறந்து போனாங்க. ஆனா இது வரைக்கும் சந்தோஷமா இருந்த காலுக்காகத்தோட மனசு இப்ப சோகமாயிடுச்சு. அடடா, நாம மட்டும் அந்த நகரத்துல கடை வச்சிருந்தா இங்க 20 ரூபாய்க்கு விக்கிற பிளேட்ட அங்க 50 ரூபாய்க்கு வித்திருக்கலாம். எனக்கு கிடைக்கிற லாபமும் 2 மடங்குக்கு மேல அதிகமா வரும். இப்படி அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருந்த காலுக்காகும் இரவு கடையை மூடிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் மனைவி கோரி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. கோரி, உனக்கு இப்ப புரியுதா? நகரத்துல மட்டும் நாம கடை வச்சோம்னா இங்க கிடைக்கிற அந்த 500 ரூபாய் லாபம் அங்க போனா 1000 ரூபாயா மாறிடும். காலுஜி, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்களும் உடனே நகரத்துக்கு கிளம்புங்க. அங்க போனா இவ்வளவு லாபம் வரும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாம இங்கேயே இருக்கிறது பெரிய முட்டாள்தனம். கோரி, நீ என்ன உண்மையாதான் சொல்றியா? இங்க உள்ள பானிபூரி கடையை மூடிட்டு நான் நகரத்துக்கு போய் வியாபாரம் செய்யட்டா? ஆமா காலுஜி, உண்மையாதான் சொல்றேன். நீங்க நகரத்துக்கு கிளம்புங்க. நகரத்துல இருந்து வர்றப்ப எனக்கு தங்கத்துல வளையல், நெக்லஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா அப்ப அந்த அளவுக்கு உங்ககிட்ட பணம் சேர்ந்திருக்கும். கோரி இப்படி சொன்ன உடனே காலுக்காகவும் கருப்பண்ணில மிதக்க ஆரம்பிச்சது. ஆமா கோரி, அதுதான் சரி. நான் நாளைக்கே நகரத்துக்கு கிளம்புறேன். பிறகு இப்படி நகரத்துக்கு போறத பத்தி பேசிக்கிட்டே இருந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. சோனா குருவி கடையை திறந்து ரொம்ப நேரம் ஆகியும் காலுக்காகவும் கடையை திறக்கவே இல்ல. என்ன ஆச்சு இன்னைக்கு? காலண்ணா எப்பவுமே எனக்கு முன்னாடியே கடையை திறந்து வச்சிருப்பாரு. இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகியும் வரவே இல்லையே. ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும். அதனாலதான் காலண்ணா கடைக்கு வரல. சோனா குருவி இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது காலுக்காக அங்க வந்தது. காலண்ணா, இன்னைக்கு எதுக்காக கடை திறக்கல? உங்களோட கஸ்டமர் எல்லாம் வந்து ஏன் கடை திறக்கலன்னு கேட்டுட்டு போறாங்க. சோனா, இனிமே நான் என்னோட பானிபூரி கடையை இங்க திறக்கிறதா இல்ல. நான் கடற்கரைக்கும் பக்கத்துல உள்ள நகரத்துக்கு போய் அங்க பானிபூரி வியாபாரம் பண்ண போறேன். அங்க போய் வியாபாரம் பண்ணுனா இங்க கிடைக்கிற லாபத்தை விட 2 மடங்கு தாண்டி அதிகமா கிடைக்கும். காலண்ணா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. மனசுல தேவையில்லாத ஆசை வளர்த்துக்கிட்டு நகரத்து பக்கம் போய் கஷ்டப்படாதீங்க. கிடைக்கிற லாபம் கொஞ்சமா இருந்தாலும் இங்க இருந்தா குடும்பத்தோட மனசு நிம்மதியா வாழலாம். சோனா, நான் இங்க வந்ததே உனக்கும் இந்த ஐடியாவை சொல்லி உன்னையும் அழைச்சுக்கிட்டு போலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ என்னடானா என்னையும் இங்கேயே இருக்க சொல்ற. இல்ல காலண்ணா, நாங்க வரல. எனக்கு இந்த கிராமத்துல கிடைக்கிற லாபமே போதுமானது. மனசு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க. சோனா, உன்கிட்ட சொல்றதுக்காக நான் இங்க வந்தேன் பாரு. வந்ததே வேஸ்ட். உனக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாது. நான் நகரத்துல இருந்து நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு திரும்பி வருவோம் பாரு. அப்ப என்ன பார்த்து நீ பொறாம தான் பட போற. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு அங்கிருந்து பறந்து போச்சு. பிறகு மறுநாள் காலுக்காக நகரத்துக்கு கிளம்ப தயாராகிட்டு இருந்தது. காலுஜி, நகரத்துக்கு போய் பானிபூரி வியாபாரத்தை நல்லா திறமையா பண்ணுங்க. அப்புறம் நிறைய லாபம் கிடைச்சோன்னே என்ன மறந்துடாதீங்க. காலு, உன் கடையில உன் கையால பானிபூரி சாப்பிடுறது ரொம்ப சுவையாவும் டேஸ்டாவும் இருக்கும். இனிமே நான் அந்த மாதிரி பானிபூரி எப்பதான் சாப்பிட போறேனோ. புறா, கவலைப்படாத. உனக்கு எப்ப என் கையால பானிபூரி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கோ, பஸ் ஏறி நகரத்துக்கு வந்துரு. நான் உனக்கு காசு வாங்காம இலவசமா பானிபூரி தாரேன்.
காலண்ணா, இங்க எப்படி சுவையான பானிபூரி தயாரிச்சு கொடுத்தீங்களோ அதே மாதிரி நகரத்திலயும் நல்ல வியாபாரம் பண்ணிட்டு வாங்க. சரி சரி, எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆகுது. உங்ககிட்ட இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னா கடைசியா நான் பஸ்ஸை விட்டாலும் விட்டுருவேன். இப்படி சொன்ன காலுக்காகும் பிறகு நகரத்துக்கு போகிறதுக்கான பஸ் தேடி பறந்து போச்சு. பிறகு பஸ் ஏறி நகரத்துக்கு வந்து சேர்ந்த காலுக்காகும் முதல் வேலையா தனக்காக ஒரு ரூம வாடகைக்கு பார்த்தது. என்னது, ஒரு ரூம் மட்டும்தான் இருக்கு? அப்புறம் அட்டாச் லெட்ரின் பாத்ரூம் கூட இல்ல. எல்லாமே காமனா கட்டி வச்சிருக்கீங்க. இந்த ரூமுக்கு வாடகை 5000 ரூபாயா? 2000 ரூபாய்க்கு நான் எங்க ஊர்ல தனி வீடே வாடகைக்கு எடுப்பேன். காகமே, என்ன பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? 5000 ரூபாய்க்கு 1 ரூபாய் குறைஞ்சாலும் உனக்கு இந்த ரூம் வாடகைக்கு கிடையாது. ஐயா, என்ன இவ்வளவு கரெக்டா பேசுறீங்க? எனக்காக ஒரு 2000 ரூபாய் குறைச்சுக்கிட்டு 3000 ரூபாய்க்கு இந்த ரூமை எனக்கு வாடகைக்கு கொடுங்க. இங்க பார், இஷ்டம் இருந்தா இரு, இல்லன்னா கிளம்பி போய்கிட்டே இரு. இந்த ரூமை பார்க்க இன்னும் 10 நிமிஷத்துல வேற பார்ட்டி வருது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஏரியாவுல ஒரு ரூம் இந்த வாடகைக்கு விடுறது நான் மட்டும்தான். வேற நீ எங்க போனாலும் 6000 ரூபாய்க்கு குறைஞ்சு ரூமே கிடையாது. அந்த ஓனர் இப்படி சொல்லவே பிறகு வேற வழி இல்லாத காலுக்காகும் அந்த வீட்டுல வாடகைக்கு இருக்க ஒத்துக்குச்சு. ஐயா, கவலைப்படாதீங்க. மாசம் முடிஞ்ச உடனே உங்களோட வாடகை உங்களுக்கு கரெக்டா வந்து சேர்ந்துரும். வாடகை வர்றதெல்லாம் இருக்கட்டும், 2 மாசத்து வாடகை அட்வான்ஸா கொடு. பிறகு காலுக்காகும் 2 மாசத்து வாடகை அட்வான்ஸா கொடுத்தது. பிறகு மறுநாள் காலுக்காக தன்னோட பானிபூரி வியாபாரத்தை அந்த நகரத்துல ஆரம்பிச்சது. தம்பி, பானிபூரி ஒரு பிளேட் எவ்வளவு? பாட்டி, விலையெல்லாம் ஒன்னும் அதிகம் கிடையாது. ஒரு பிளேட் 50 ரூபாய் தான். உங்களுக்கு எத்தனை பிளேட் வேணும்? எனக்கு ஒரு பிளேட் கொடுப்பா, நான் அதை சாப்பிடுறதே அதிகம். பிறகு பானிபூரி சாப்பிட வந்த வயதான பறவை பணத்தை கொடுத்துட்டு பறந்து போச்சு. அன்னைக்கு வியாபாரத்தை முடிச்சிட்டு இரவு தன்னோட ரூமுக்கு வந்த காலுக்காகும் வியாபாரம் ஆன பணத்தை எண்ணி பார்த்தது. பணத்தை எண்ணி பார்த்தப்ப அதுல மொத்தமே 500 ரூபாய் தான் வியாபாரம் ஆகியிருந்தது. என்ன இது, ரொம்பவும் குறைவா வியாபாரம் இருக்கு. சரி சரி, இன்னைக்கு முதல் நாள் தானே, போக போக வியாபாரம் எப்படியும் பிக்கப் ஆயிடும். இப்படி யோசிச்சுக்கிட்டு பிறகு காலுக்காக தன்னோட ரூம்ல படுத்து தூங்கிடுச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில எழுந்திரிச்ச காலுக்காகும் பிறகு காய்கறி வாங்க கடைக்கு போச்சு. ஐயா கடைக்காரரே, எனக்கு 1/4 கிலோ கத்திரிக்காயும் 1/4 கிலோ வெங்காயமும் கொடுங்க. காலுக்காக இப்படி கேட்ட உடனே கடைக்கார கிளி காலுக்காக கேட்ட பொருட்களை எல்லாம் ஒரு பையில போட்டு கொடுத்தது. பிறகு காலுக்காக கடைக்கார கிளி கிட்ட 10 ரூபாய கொடுக்க அதை பார்த்த அந்த கிளி காலுக்காகத்தை பார்த்து இப்படி கேட்டது. தம்பி, நீ வாங்கின காய்கறிக்கு 50 ரூபாய் ஆச்சு. இன்னும் பாக்கி 40 ரூபாய் எடு. என்ன இருந்தாலும் நகரத்துல விலைவாசி எல்லாம் ரொம்ப அதிகமா தான் இருக்குது. இப்படி சொன்ன காலுக்காகும் பிறகு வேற வழி இல்லாம 40 ரூபாய கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போச்சு. என்ன இது, கோரி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த எல்லா பணமும் காலி ஆயிடுச்சு. இப்ப மீதி பொருட்கள் வாங்க பணத்துக்கு என்ன பண்றது? சரி சரி, இன்னைக்கு பானிபூரி நிறைய வியாபாரம் ஆகும்னு நம்புவோம். அப்படி நடந்தா நம்ம கையில நிறைய பணம் வந்து சேர்ந்துரும். இப்படி நினைச்ச காலுக்காகும் பிறகு அன்னைக்கான வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பிச்சது. காலுக்காக நினைச்ச மாதிரியே அன்னைக்கு பானிபூரி வியாபாரம் நல்லாவே நடந்தது. பிறகு வியாபாரம் ஆன பணத்தை எடுத்துக்கிட்டு காலுக்காக தன்னோட ரூமுக்கு கிளம்ப போறப்ப அங்க 2 போலீஸ் சொன்னாங்க. தம்பி, என்ன நீ பாட்டுக்கு வார, வண்டிய போடுற, வியாபாரத்தை பாக்கற, முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போற. இப்படி நீ போய்கிட்டே இருந்தா எங்களை யாரு கவனிக்கிறது? கவனிக்கணுமா? யார் கவனிக்கணும்? உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னா உங்க அம்மா உங்களை கவனிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகி இருந்தா உங்க மனைவி தான் உங்களை கவனிக்கணும். தம்பி, என்ன கிண்டலா? இந்த மாசத்துக்கான மாமூல் பணம் 1000 ரூபாயை எடு. என்னது, 1000 ரூபாயா? என்னால அவ்வளவு ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாது. பணத்தை கொடுக்க முடியாதுன்னா நாளில இருந்து நீங்க வண்டியும் போட முடியாது. பிறகு வேற வழி இல்லாத காலு அன்னைக்கு வியாபாரம் ஆன பணத்துல இருந்து 1000 ரூபாயை எடுத்து அந்த போலீஸ்கார்கிட்ட கொடுத்தது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு.
காலுக்காகத்துக்கு கடையில பானிபூரி வியாபாரம் நல்லா தான் நடந்தது. இருந்தாலும் வியாபாரம் எவ்வளவு நடக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரியே செலவும் ஆகிக்கிட்டே இருந்தது. இப்ப காலுக்காகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன இது, நிறைய சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா கையில எதுவும் மீறவே மாட்டேங்குதே. இப்படி எல்லா பணமும் செலவாகிக்கிட்டே இருந்தா நான் திரும்ப ஊருக்கு போறப்ப எதைதான் கொண்டு போறது? காலு இப்படி யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கும் போது ஹவுஸ் ஓனர் அங்க வந்தாரு. தம்பி, நீ போன மாசத்து வாடகையே தரல, அதையும் சேர்த்து இப்ப 2 மாசத்துக்கான வாடகைய கொடு. ஐயா, இந்த ஒரு மாசம் பொறுத்துக்குங்க. இந்த மாசம் கொஞ்சம் செலவு அதிகமாயிடுச்சு, அதனால வாடகைய கொடுக்க முடியல. அடுத்த மாசம் 3 மாச வாடகையும் சேர்த்தே கொடுத்துடுறேன். தம்பி, இங்க வர நிறைய பேர் இப்படிதான் சொல்லுவாங்க, சேர்த்து தரேன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு நாள் சொல்லாமலே ஓடி போயிடுவாங்க. ஐயா, என் மேல நம்பிக்கை வைங்க. நான் எங்கேயும் ஓட மாட்டேன். நான் இந்த நகரத்துக்கு சம்பாதிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். 3 மாசம் வாடகையும் சேர்த்து அடுத்த மாசம் நான் கண்டிப்பா கொடுத்துருவேன். தம்பி, நான் உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன். அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் நம்பி கடைசியா ஏமாந்ததுதான் மிச்சம். நீ இவ்வளவு கெஞ்சி கேட்கறதுனால உனக்கு ஒரு நாள் டைம் தரேன். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீ 2 மாசத்து வாடகைய கொடுக்கணும். இல்லன்னா உன் பெட்டி படுக்கையெல்லாம் தெருவுக்கு போயிடும். இப்படி சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் பறவை வெளியில பறந்து போயிடுச்சு. ஹவுஸ் ஓனர் இப்படி சொல்லிட்டு வெளியே பறந்து போனதுக்கு அப்புறம் காலை அன்னைக்கு ராத்திரி பூரா தூங்காம உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தது. ஹவுஸ் ஓனருக்கு எப்படி இருந்தாலும் நாளைக்கு வாடகை கொடுக்க முடியாது. வந்து 3 மாசத்துக்கு மேல ஆகுது. இன்னும் நம்ம கையில 1000 ரூபாய் கூட முழுசா சேரல. பேசாம கிராமத்திலேயே இருந்திருந்தா இந்த 3 மாசத்துக்கு குறைச்சலா 20,000 ரூபாய் சேர்த்திருக்கலாம். இந்த நகரத்தை நம்பி இங்க வந்தது ரொம்ப முட்டாள்தனமான செயல்னு நினைக்கிறேன். இப்படி யோசிச்ச காலுக்காகவும் அன்னைக்கு இரவே தன்னோட கிராமத்துக்கு போக பஸ் ஏறிடுச்சு. காலையில வீட்டு வாசல்ல காலுக்காகத்தை பார்த்த கோரிக்காகத்துக்கு ரொம்ப சந்தோஷம். காலுஜி, நான் சொன்ன மாதிரியே எனக்கு தங்கத்துல வளையல் நெக்லஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? முதல்ல எனக்கு நெக்லஸ் எடுத்து காட்டுங்க, அத உடனே பாக்கணும் போல ஆசையா இருக்கு. கோரி, உன்னோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்க கற்பனை குதிரைய கொஞ்சம் நிப்பாட்டு. நகரத்துக்கு போனா நிறைய சம்பாதிக்கலாம்னு நினைச்சு போன என்னால அங்க செலவு பண்ணி பண்ணி தாக்கு பிடிக்க முடியல. நான் இருந்த ரூமுக்கு 3 மாசம் வாடகை கொடுக்காம ராத்திரியோட ராத்திரியா ஓடி வந்திருக்கேன்னா பாத்துக்க. பிறகு மறுநாள்ல இருந்து காலுக்காக வழக்கமா பானிபூரி கடை போடுற இடத்துலயே மறுபடியும் கடை போட ஆரம்பிச்சது. காலண்ணா, நகரத்துல இருந்து இந்த தங்கச்சிக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? நீ வேற சோனா, இன்னும் ஒரு வாரம் நாங்க இருந்திருந்தோம்னா நானே உததான் வாங்கிட்டு வந்திருப்பேன். அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளுக்குமே நல்ல வலிமையான மரத்தாலான வீடு இருந்தது. ஆனா சோனா குருவி ரொம்ப ஏழை குருவி. அதனால தன்னுடைய 2 குழந்தைங்களும் வச்சுக்கிட்டு ஒரு பழைய கூட்டுல வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளுமே ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்களோட நண்பனான கருமேகம் ஒண்ணு அங்க வந்தது. நண்பர்களே, உங்க காட்டுல வெப்பம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்காக மேக கூட்டங்களான நாங்க கூடிய சீக்கிரம் உங்க காட்டுக்கு வந்து மழை பெய்ய போறோம். அந்த மழையால வெப்பம் தணிஞ்சு நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க. ஆஹா ஆஹா, மேக நண்பா, நீ சொல்றத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் இங்க வந்து மழை பெய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க. எங்களால வெயில தாங்க முடியல. மேகா அண்ணா, வாயால சொன்னதோட நிப்பாட்டாதீங்க. சீக்கிரமா எங்க காட்டுக்கு மழையா பெஞ்சு எங்களை மகிழ்ச்சி படுத்துங்க. கிளி, கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க காட்டுல மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். பறவைகள் கிட்ட இப்படி பேசின அந்த மேகம் பிறகு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுச்சு. மத்த பறவைகள் எல்லாருமே மழைங்கிற பேரை கேட்டதுமே ரொம்ப மகிழ்ச்சியானாங்க. ஆனா சோனா குருவி மழை வர போகுது அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே ரொம்ப கவலையாயிடுச்சு. அடடா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் கையில இப்ப பணமும் இல்ல. பணம் இருந்தாலாவது ஒரு நல்ல வீடா பார்த்து விலைக்கு வாங்கலாம். இப்ப பெய்ய போற மழையில என் 2 சின்ன குழந்தைங்களையும் தூக்கிக்கிட்டு நான் எங்க தான் போவேன்? மழை ஆரம்பிக்க இன்னும் 1 நாள் 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நாம நம்ம குழந்தைங்களுக்காக ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். இப்படி யோசிச்சு சோனா குருவி பிறகு அங்க இருந்து பறந்து போச்சு. இப்படி போன சோனா குருவி வாழை இலைகளை கொண்டு வந்து 3 குச்சிகளை வச்சு தன்னோட குழந்தைங்க இருக்கிற கூடு மேல ஒரு கூரைய உண்டாக்குச்சு. அம்மா, என்னம்மா பண்றீங்க?
எதுக்கு இந்த இலைங்களை மேல கூரை மாதிரி வைக்கிறீங்க? அம்மா, ஏற்கனவே வெயில் தாங்கல. இதுல நீங்க இலைகளை இப்படி வச்சதால காத்தும் சரியா வர மாட்டேங்குது. குழந்தைங்களா, இன்னும் 2-3 நாள்ல நம்ம காட்டுல மழைக்காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு நமக்கு செய்தி வந்திருக்கு. அப்படி மழை வந்தா மழை நீர் நம்ம கூட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்காக தான் வாழை இலைகளை வச்சு இந்த கூரையை உண்டாக்கி இருக்கேன். அம்மா, இப்ப மழை காலம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க கொடை வியாபாரம் தானே பண்ண போறீங்க. இந்த இலைகளை வைக்கிறதுக்கு பதிலா ஒரு கொடையை இங்க வச்சிருக்கலாமா? குக்கு, உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நாம ரொம்ப ஏழை ஆயிட்டோம். வர வருமானம் நம்ம 3 பேரும் சாப்பிடறதுக்கே பத்த மாட்டேங்குது. இந்த நிலைமையில 120 ரூபாய்க்கு விக்கிற ஒரு குடையை நம்மளால இந்த கூட்டுல வைக்க முடியாது. ஆனா அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. நமக்கு ஒரு நாள் நல்ல நேரம் வரும். நாம 3 பேரும் நல்ல நிலைமைக்கு வருவோம். அம்மா, அப்பா உயிரோட இருந்தப்ப நம்ம நல்ல வசதியா இருந்தோம். அப்ப அப்பாவும் நீங்களும் எல்லா பறவைகளுக்கும் எப்படி எல்லாம் உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா இப்ப நாம ஏழையான உடனே ஏம்மா யாருமே நமக்கு உதவி செய்யல? பியூட்டி, உதவிங்கிறது திருப்பி செய்வாங்கன்னு எதிர்பார்த்து செய்யறது கிடையாது. அது நம்ம மனசுல தன்னால வர கருணையால செய்யறது. அந்த மாதிரி வர கருணை திரும்ப எதையும் எதிர்பார்க்காது. குழந்தைங்களா, நீங்க நம்ம இருக்க நிலைமையை நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. இந்த மழைக்காலம் முடியட்டும். அதுக்கப்புறம் என்னால முடிஞ்ச அளவு பாடுபட்டு எப்படியாவது நமக்காக ஒரு சின்ன வீட்டை விலைக்கு வாங்கிடுறேன். அதுல நம்ம 3 பேரும் சந்தோஷமா நிம்மதியா வாழலாம். சரி சரி, பேசுனது போதும், மணி ஆகுது. குழந்தைங்களா, வாங்க படுத்து தூங்குவோம். இப்படி பேசிக்கிட்ட சோனாவும் 2 குழந்தைங்களும் பிறகு படுத்து தூங்கினாங்க. மறுநாள் பொழுது விழுந்தப்ப சூரியன் வரல, அதுக்கு பதிலா மழை தான் வந்தது. சொந்தமா வீடு இருந்த பறவைங்க எல்லாம் மனசுல எந்த கவலையும் இல்லாம மழைக்காலத்தை ஜாலியா அனுபவிச்சாங்க. குக்கு, பியூட்டி, இப்ப பாத்தீங்களா, இந்த வாழை இலையை எடுத்துக்கிட்டு வந்து கீழே வச்சதால இப்ப நம்ம கூட்டுக்குள்ள மழை துளிகள் வரவே வராது. இதனால நீங்களும் நனைய மாட்டீங்க. அம்மாவும் உங்களை பத்தின கவலை இல்லாம நிம்மதியா போய் கொடை வியாபாரம் பண்ணுவேன். இப்படி சொன்ன சோனாக்குருவி பிறகு கொடை வியாபாரம் செய்ய பறந்து போச்சு. கொடை வாங்கிட்டு போங்கம்மா, கொடை வாங்கிட்டு போங்கய்யா. கொடை நல்ல கொடை, வல்ல கொடை, மழையில இருந்து உங்களை பாதுகாக்கும் கொடை. சோனாக்குருவி தன்னோட கொடைகளை விற்கிறதுக்காக கொற்ற மழையில நின்று இப்படி கத்துக்கிட்டு இருந்தது. சோனா, மழையில இப்படி நனைஞ்சுக்கிட்டு கொடை வியாபாரம் பண்றியே, உனக்கு குளிர்ல இப்படி நனையறதால நாளைக்கு உனக்கு காய்ச்சல் வந்துட்டா என்ன பண்ணுவ? புல்புலாக்கா, நான் என்ன பண்றது? என்னோட கூட்டுல என் குழந்தைங்க 2 பேரும் பசியோட இருப்பாங்க. நான் இப்ப இந்த மழையில நனைவேன்னா அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு கிடைக்காது. சரி சோனா, நல்ல கொடையா எனக்கு ஒரு கொடை கொடு. ஏற்கனவே எங்க வீட்டுல கொடை இருக்கு. இருந்தாலும் இந்த கொடையை நான் உனக்காக தான் வாங்குறேன். இப்படி சொன்ன பிறகு கொடைக்கான காசு கொடுத்துட்டு கொடையை வாங்கிட்டு பறந்து போச்சு. ஆனா இதே சமயத்துல காத்து கொஞ்சம் அதிகமா வீச ஆரம்பிச்சது. இப்படி வீச ஆரம்பிச்ச காத்தால லேசா ஆடிக்கிட்டு இருந்த சோனாக்குருவியோட கூடு கொஞ்ச நேரம் போனதும் மரத்துல இருந்து கீழே விழுந்துருச்சு. இதனால அந்த கூட்டுல இருந்த குழந்தைங்களுக்கும் அடிபட்டு அவங்க 2 பேரும் கீழே விழுந்ததால மயக்கம் ஆயிட்டாங்க. ஆனா அவங்களோட காயத்துல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருந்தது. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு குக்குவும் பியூட்டியும் மயக்க தெரிஞ்சு எழுந்தாங்க. ஆனா அப்பவும் அவங்க காயத்துல இருந்து வர ரத்தம் நிக்கல. இவங்க இப்படி கீழே வந்து பிறந்தப்ப அந்த வழியா நிறைய பறவைகள் பறந்து போயிட்டு தான் இருந்தாங்க. ஆனா யாருமே இவங்களை கண்டுக்கல. இப்படி வந்த ஜம்ஜம் பறவை குக்குவையும் பியூட்டியும் பார்த்துட்டு உடனே அவங்க கிட்ட போச்சு. குக்கு, பியூட்டி, நீங்க 2 பேரும் எப்படி இங்க விழுந்தீங்க? உங்க 2 பேர் உடம்புலயும் நிறைய அடிபட்டு வேற இருக்கு. பிறகு பியூட்டி நடந்த எல்லாத்தையும் ஜம்ஜம் பறவை கிட்ட விளக்கமா சொல்லுச்சு. இந்த காட்டுல உள்ள பறவைகள் எவ்வளவு நன்றி கெட்ட பறவைகள்னு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க அம்மா சோனா குருவி கிட்ட உதவி கேட்காத பறவைகளே இந்த காட்டுல கிடையாது. சோனா குருவி அந்த அளவுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணி இருக்கு. ஆனா இன்னைக்கு சோனா குருவியோட நிலைமை ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கிறப்ப எந்த பறவையுமே சோனா குருவிக்கோ இல்ல உங்களுக்கோ உதவி செய்ய முன்வரல. இதையெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. குழந்தைகளா, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த பறவைகள் மாதிரி எனக்கு ஒன்னும் இரும்பு இதயம் கிடையாது. நீங்க என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை அழைச்சிக்கிட்டு போறேன். இப்படி சொன்ன ஜம்ஜம் பறவை குக்குவையும் பியூட்டியும் தன்னோட தோல்ல உட்கார வச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ஜம்ஜம் பறவை இப்படி குக்குவையும் பியூட்டியையும் தூக்கிட்டு போறத அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளுமே பார்த்தாங்க.
குக்குவையும் பியூட்டியையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போன ஜம்ஜம் பறவை அவங்க காயத்துக்கு மருந்து போட்டு விட்டது. பிறகு தன்னோட குழந்தைங்களுக்கு அடிபட்டு ஜம்ஜம் வீட்டுல இருக்கிற செய்தி கேள்விப்பட்ட சோனாக்குருவி ஜம்ஜம் வீட்டுக்கு வந்தது. ஜம்ஜம் அண்ணா, என் குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு? காயம் ரொம்ப அதிகமா இருக்கா? சோனா குருவி, கவலைப்படாத. நான் 2 பேர் காயத்துக்கும் மருந்து போட்டு விட்டுருக்கேன். சீக்கிரமா ஆறிடும். இருந்தாலும் குழந்தைகளுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாம நீ உன்னோட வியாபாரத்தை பார்க்க போனது பெரிய தப்பு. நான் என்ன பண்றது? என்னோட நிலைமை அந்த மாதிரி இருக்கு. சோனா, உன் கணவர் உயிரோடு இருந்தப்ப காட்டுல எந்த பறவைக்கு கஷ்டம் வந்தாலும் அவங்க கூட யார் இருக்காங்களோ இல்லையோ, ஆனா நீ கண்டிப்பா இருப்ப. ஆனா நீ இப்ப இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது உன் கூட நிக்க, உன் கஷ்டத்தை பங்கு போட்டுக்க எந்த பறவையுமே வரலன்னு நினைக்கும் போது என் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. சோனா சகோதரி, நீ இனிமே எங்கேயும் போக வேண்டாம். இனி நீங்க என் வீட்லயே தங்கிக்கிங்க. ஜம்ஜம் அண்ணா, 2 வருஷத்துக்கு முன்னால நீங்க எப்படி இருந்தீங்களோ இப்பவும் அப்படியே இருக்கீங்க. கொஞ்சம் கூட மாறவே இல்ல. ஆமா சோனா, நான் அப்படியே தான் இருக்கேன். என்னோட மனசும் அப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கு. இந்த காட்டுல உள்ள பறவைகள் மாதிரி சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி என் மனசை நான் மாத்திக்க மாட்டேன். ரீட்டா, சோனா குருவி இன்னைக்கு கொற்ற மழையில நனைஞ்சுக்கிட்டு கொடை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது. அத பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு கஷ்டம் வந்துருச்சு அதுக்கு. அது நல்லா இருந்த சமயத்துல எவ்வளவு பறவைகளுக்கு உதவி பண்ணிருக்கு தெரியுமா? ஆமா புல்புல், நீ சொல்றது உண்மைதான். நான் கஷ்டத்துல இருக்கும்போது சோனா எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கு. இருந்தாலும் அது இவ்வளவு கஷ்டப்படும் போது நான் எந்த உதவியும் செய்யாம இருக்கிறது நினைச்சா எனக்கே கொஞ்சம் வெட்கமா தான் இருக்கு. கிளி, இந்த நிலைமையில நீ மட்டும் இல்ல, நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன். இது வரைக்கும் சோனாவுக்கு எந்த உதவியும் செய்யாதத நினைச்சா எனக்கும் அசிங்கமா தான் இருக்கு. நானும் காலேஜையும் சோனா கிட்ட எத்தனையோ தடவை உணவு வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். நாங்க போய் கேட்டு ஒரு தடவை கூட நாங்க வெறும் கையோட திரும்பி வந்ததே கிடையாது. இருக்கிறது கொஞ்சம் உணவா இருந்தா கூட அதுல பாதியை எங்க கிட்ட கொடுத்துரும். 10 ரூபாய் கொடுத்துட்டு அதை 10 தடவை சொல்லி காட்டுற இந்த காலத்துல ஒருத்தருக்கு தான் செஞ்ச உதவிய மத்தவங்க கிட்ட சோனா இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஆனா சோனா கஷ்டத்துல இருக்குன்னு தெரிஞ்சும் நாங்க கூட இது வரைக்கும் அதுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கவே இல்லை. அது ரொம்ப தப்புன்னு இப்பதான் உணர்ந்தேன். சரி சரி, நம்ம இப்பயும் இப்படி வாயால பேசிக்கிட்டு எதுவும் செய்யாம இருந்துடக்கூடாது. யாராவது சொல்லுங்க, நாம இப்ப சோனா குருவிக்கு என்ன பண்ணலாம்? பறவைகளே, நான் சொல்றதை கேளுங்க. ரொம்ப முக்கியமா தேவை ஒரு வீடு. அது ஒரு வீடு இல்லாம தான் 2 சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுது. அதனால எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு சோனா குருவிக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கலாங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த திட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன். பறவைகளே, இந்த ஐடியா நமக்கு ஏன் இத்தனை நாளா வரலன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. பறவைகளே, ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இல்ல, இவ்வளவு நாள் கஷ்டத்துல இருந்த சோனா குருவிய நம்ம யாருமே கண்டுக்கல. அதனால நம்ம மேல அது கண்டிப்பா கோபத்துலதான் இருக்கும். இப்ப திடீர்னு நமக்கு ஞானோதயம் வந்து சோனாவுக்காக வீடு வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லாம அது வாங்கிக்குமா? சோனா இப்ப நம்ம மேல கோபமா இருந்தா அது கண்டிப்பா தப்பே இல்ல, நியாயமான கோபம்தான். அதனால தவறு செய்து நாம தான் எப்படியாவது மன்னிப்பு கேட்டு வாங்குற வீட்டை சோனா கிட்ட கொடுத்தாகணும். சரி சரி, நாளைக்கு காலையில எல்லாரும் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துருங்க. சோனாவுக்காக ஒரு நல்ல வலிமையான வீட்டை வாங்கி ஆகணும். இப்படி பேசின பறவைகள் எல்லாம் அவங்க வீட்டுக்கு பறந்து போனாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. எல்லா பறவைகளும் ஆளுக்கு கொஞ்சமா பணம் போட்டு சோனா குருவிக்காக ஒரு அருமையான வீட்டை விலைக்கு வாங்கினாங்க. சரி சரி, எல்லாரும் வாங்க, சோனா குருவி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டை சோனா குருவிக்கு பரிசா கொடுப்போம். இப்படி சொன்ன பறவைங்க எல்லாம் ஜம்ஜம் பறவை வீட்டுக்கு பறந்து போனாங்க. சோனா, எங்க எல்லாரையும் மன்னிச்சிடு. நாங்க எல்லாம் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற சந்தோஷமான வாழ்க்கையில ஆரம்பத்துல நீ எங்களுக்கு செஞ்ச உதவி எல்லாத்தையும் மறந்துட்டோம். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு நாங்க உணர்ந்தோம். சோனா, நாங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தமா இன்னைக்கு உனக்கு ஒரு சந்தோஷத்தை காட்டலான்னு இருக்கோம். சீக்கிரம் எங்க கூட கிளம்பு. பறவைங்களே, நீங்க எல்லாரும் பேசுறத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க யாருமே தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணல.
தெரியாம தான் செஞ்சிருக்கீங்க. எப்ப நாம செஞ்ச தப்ப நாம உணர்றோமோ அப்ப மத்தவங்க மன்னிக்கிறாங்களோ இல்லையோ கடவுள் நம்மள மன்னிச்சிருவாரு. பிறகு சோனா குருவி எல்லா பறவைங்களும் வலுக்கட்டாயமா கூப்பிட அவங்க கூட பறந்து போச்சு. சோனா, இந்த வீட்டை பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. இந்த வீடு வேற யாரும் இல்ல, உன்னோட வீடுதான். உனக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டை வாங்கி இருக்கோம். பறவைங்களே, நீங்க எல்லாரும் என் மேல காய்ச்ச அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இருந்தாலும் இந்த வீட்டை நான் ஏத்துக்கிறது அவ்வளவு நல்லதா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோனா குருவி இப்படி அந்த வீட்டை வாங்குறதுக்கு மறுத்தாலும் எல்லா பறவைங்களும் சேர்ந்து ரொம்பவும் வற்புறுத்தி சோனா குருவி கிட்ட அந்த வீட்டை கொடுத்துட்டாங்க. பிறகு வேற வழியே இல்லாத சோனா குருவி தான் குழந்தைங்களை கூட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்துச்சு. பிறகு தான் வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் தான் குழந்தைங்களோட அந்த வீட்டுல சோனா குருவி சந்தோஷமா வாழ்ந்துச்சு. ஒரு பெரிய கடற்கரைக்கும் பக்கத்துல இருந்த அழகான காடு அது. அந்த காட்டுல ராணா கோவில், சோனா குருவி, அவங்களோட பொண்ணு பியூட்டி, இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. இப்படி இவங்க வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டு இருந்தப்ப திடீர்னு ஒரு நாள் ராணா குருவியோட 2 கால்களும் செயல் இழந்து போயிடுச்சு. அன்னையில இருந்து ராணா குருவி படுத்த படுக்கை ஆயிடுச்சு. அதனால ராணா குருவியோட குடும்பம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு. இது வரைக்கும் வீட்லயே இருந்த சோனா குருவி சில வீடுகள்ல வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சது. அப்படி இருந்தும் சோனா குருவி சம்பாரிச்சு கொண்டு வர பணத்தால இவங்க 3 பேரும் சாப்பிட முடிஞ்சதை தவிர வேற எதுவும் செய்ய முடியல. சோனா குருவி தான் சம்பாரிச்சுக்கிட்டு வந்த பணத்துல கொஞ்சம் மிச்சம் பண்ணி பியூட்டியையும் ஸ்கூல்ல சேர்த்துருச்சு. ஆனா ராணா குருவியோட கால்களை சரி பண்றதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. அதுக்கான பணத்தை சேர்க்க சோனா குருவியும் பியூட்டியும் எவ்வளவு முயற்சி பண்ணினாங்க. ஆனா முடியல. அந்த சமயத்துல பியூட்டி படிச்ச ஸ்கூல்ல அரையாண்டு தேர்வு முடிஞ்சு விடுமுறை விட்டு இருந்தாங்க. தனக்கு கிடைச்ச இந்த விடுமுறைய நல்ல முறையில பயன்படுத்திக்கணும்னு பியூட்டி நினைச்சிச்சு. ஆமா, இந்த விடுமுறையில நானும் ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிச்சு எங்க அப்பா கால சரி பண்றதுக்கு உதவி பண்ணணும். ஒரு நாள் காலையில சோனா குருவி அந்த வேலை செய்யற வீட்டுக்கு கிளம்ப தயாராச்சு. பியூட்டி, விடுமுறையில செய்ய வேண்டிய அசைன்மெண்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? அம்மா, அது எல்லாத்தையும் நான் ஒரே நாள்ல உட்கார்ந்து முடிச்சிட்டேன். சரி, அப்பாவை பாத்துக்க. அவங்களை பசிச்சா சாப்பாடு ஏதாவது எடுத்துக்கொடு, அம்மா வேலைக்கு கிளம்பிட்டேன். இப்படி சொன்ன குருவி பிறகு அந்த வேலை பாக்குற இடத்துக்கு கிளம்பி போச்சு. அம்மா வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்பா கிட்ட விளையாட போறேன்னு சொல்லிட்டு நாம எங்கேயாவது போய் வேலை பார்த்து சம்பாதிச்சு ஆகணும். அப்பாதான் அப்பாவோட காலை சரி பண்ணலாம். அப்பா, நான் என்னோட தோழி வீட்டுக்கு போய் விளையாட போறேன். உங்களுக்கு பசிச்சா சொல்லுங்க, சாப்பாடு எடுத்து கொடுக்கறேன். இல்ல பியூட்டி, எனக்கு பசிக்கல. நான் இப்பதானே சாப்பிட்டேன். இதுக்கப்புறம் இரவு உணவு சாப்பிட்டா போதும். ராணா குருவி இப்படி சொன்னதும் பியூட்டி வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. காலுஜி, வீட்டுல அடுப்பு எரிக்க ஒரு விறகு கூட இல்ல. சீக்கிரமா போய் விறகு எடுத்துக்கிட்டு வாங்க. கோரி, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்கறது தான் என்னோட வேலை. விறகு தேவைப்பட்டா நீ தான் போய் எடுத்துக்கிட்டு வரணும். காலுஜி, என்னால அவ்வளவு கஷ்டமான வேலையெல்லாம் பார்க்க முடியாது. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த வழியா பறந்து போன பியூட்டி காங்கள் உட்கார்ந்து இருக்கத பாத்துட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சு. என்ன பியூட்டி, வீட்டை விட்டு வெளியில கிளம்பவே மாட்ட? உன்னை இன்னைக்கு வெளியில பாக்குறது அதிசயமா இருக்கு. ஆண்டி, எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா? எங்க அப்பாவோட காலை சரி பண்றதுக்காக நான் ஏதாவது வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசைப்படுறேன். அடடா, இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு நல்ல எண்ணம். பியூட்டி, உனக்கு என்ன வேலை வேணும்? அவ்வளவுதானே? உனக்கு தேவையான வேலையை நான் தரேன். அதை செஞ்சு முடிச்சிட்டேன்னா உனக்கு சம்பளம் கிடைக்கும். அப்படியா? என்ன வேலை ஆண்டி? சீக்கிரம் சொல்லுங்க. இங்க பாரு, காட்டுக்குள்ள போய் காஞ்ச விறகுகளை வெட்டி அதை கட்டா கட்டி எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுல கொண்டு வந்து போடு. உனக்கு நான் 100 ரூபாய் கொடுக்கறேன். ஆண்டி, வேலை தேடி ரொம்ப நேரம் அலையணும்னு நினைச்சேன். நல்ல வேலை, எனக்கு சீக்கிரமாவே வேலை கிடைச்சிடுச்சு. நீங்க கோடாரிய கொடுங்க, நான் இப்பவே கிளம்புறேன். உடனே கோரி கோடாரியை எடுத்து கொடுக்க அதை வாங்கிட்ட பியூட்டி பிறகு விறகு வெட்டுறதுக்காக பறந்து போச்சு. இப்படி போன பியூட்டி காட்டுக்குள்ள நிறைய இடங்களுக்கு போய் பார்த்தது. ஆனா பியூட்டிக்கு எங்கேயுமே காஞ்ச விறகுகள் கிடைக்கவே இல்லை. பியூட்டி உடனே அங்க ஒரு மரத்துல உட்கார்ந்து இருந்த ஜஞ்சம் கிட்ட போய் இப்படி பேச ஆரம்பிச்சது. அங்கிள், நான் காலையில இருந்து தேடி பாக்குறேன். காஞ்ச விறகுகள் எங்கேயுமே கிடைக்கல. காஞ்ச விறகுகள் எந்த இடத்துல கிடைக்கும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்படியே இன்னும்
இன்னும் கொஞ்ச தூரம் நேரா பறந்து போய் வலது பக்கம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு காஞ்ச மரம் இருக்கும். உனக்கு தேவையான விறகுகள் அங்க கிடைக்கும். அங்கிள், இந்த தகவலை எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இப்படி சொன்ன பியூட்டி பிறகு ஜம்ஜம் சொன்ன இடத்துக்கு பறந்து போச்சு. அந்த இடத்துல ஜம்ஜம் சொன்ன மாதிரியே ஒரு காஞ்ச மரம் இருந்தது. உடனே பியூட்டி அந்த மரத்தோட கிளைகளை வெட்ட ஆரம்பிச்சது. பியூட்டிக்கு கோடாரியை தூக்கி அந்த மரத்தை வெட்டுறது கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் அப்பாவோட காலை சரி பண்றதுக்காக தான் நாம இப்படி வேலை செய்யறோங்கிறத நினைக்கிறப்ப அதுக்கு எந்த கஷ்டமும் தெரியல. பியூட்டி இப்படி ரொம்ப நேரம் வெட்டினதுக்கு அப்புறம் நிறைய விறகுகள் சேர்ந்துடுச்சு. பிறகு இப்படி வெட்டி வச்ச விறகுகளை கட்டா கட்டி எடுத்துக்கிட்ட பியூட்டி கோரிக்காக வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கோரி, பியூட்டி இப்ப விறகு எடுத்துக்கிட்டு வந்தா அதுக்கு கொடுக்கறதுக்கு 100 ரூபாய் பணம் வச்சிருக்கியா? பணமா யார்கிட்ட இருக்கு? விறக வாங்கிக்கிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை விரட்டி விட்டுடுவேன். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது பியூட்டி கோரிக்காகத்தோட வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தது. ஆண்டி, இந்தாங்க உங்க கோடாரி. பியூட்டி, என்ன கோடாரிய மட்டும் கொண்டு வந்து குடுக்கற? விறகுகள் எங்க? எடுத்துக்கிட்டு வந்தியா இல்லையா? எடுத்துக்கிட்டு வந்திருக்க ஆண்டி, வாசல்ல வந்து பாருங்க. வீட்டுக்கு வெளியில வந்து பியூட்டி எடுத்துட்டு வந்த விறகுகளை பார்த்த கோரிக்காகத்துக்கு சந்தோஷமா இருந்தது. இருந்தாலும் கோரி அதை வெளிக்காட்டிக்காம இப்படி பேச ஆரம்பிச்சது. என்ன பியூட்டி இது? நான் காஞ்ச விறகுகள் தானே கேட்டேன். இது ரொம்ப ஈரமா இருக்கும் போல இருக்கு. இல்ல ஆண்டி, எல்லா விறகுமே நல்லா காஞ்சி போய் தான் இருக்கு. எனக்கு கொடுக்கறதா சொன்ன 100 ரூபாய கொடுங்க. விறகு ஈரமாவும் இருக்கு, அதுவும் இல்லாம ரொம்ப கொஞ்சமாவும் இருக்கு. இதுக்கெல்லாம் 10 ரூபாய் கூட கொடுக்க முடியாது. நீ இடத்த காலி பண்ணு. இப்படி சொன்ன கோரிக்காகம் அந்த விறகுகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுச்சு. உடனே கோரிக்காகத்தை எதுவும் செய்ய முடியாத பியூட்டி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே அந்த இடத்தை விட்டு பறந்து போச்சு. இந்த ஆண்டி நல்லவங்க கிடையாது, கெட்டவங்க. பொய் சொல்றாங்க, என்ன ஏமாத்திட்டாங்க. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எங்க அப்பாவோட காலை சரி பண்றதுக்காக என்னால ஒரு 100 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியல. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பியூட்டி இப்படி அழத பார்த்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு மரம் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சது. குருவி, கவலைப்படாத. கண்ணுல இருந்து வர கண்ணீரை தொடச்சுக்கோ. உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இங்க பாருங்க மரம் அங்கிள், என்னோட அப்பா வைத்திய செலவுக்காக நிறைய பணம் தேவைப்படுது. உங்களால அவ்வளவு பணம் கொடுக்க முடியுமா? என்னால உனக்கு பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா உனக்கு தேவையான உதவி எங்க கிடைக்கும்னு என்னால சொல்ல முடியும். இங்க பாரு குருவி, இங்க இருந்து வடக்கு நோக்கி பறந்து போ. அங்க பாழடைஞ்ச கிணறு ஒண்ணு இருக்கும். அந்த கிணத்துக்கும் பக்கத்துல இருக்க மரத்துல இருந்து ஒரே ஒரு இலைய பறிச்சு அந்த கிணத்துக்குள்ள போடு. அப்படி போட்டா என்ன நடக்கும்? அதனால எனக்கு என்ன கிடைக்கும்? குருவி, நான் சொன்னதை செய். இதுக்கு மேல நான் எதையும் சொல்ல மாட்டேன். அந்த மரம் இப்படி சொன்ன உடனே பியூட்டி அந்த இடத்துல இருந்து வடக்கு பக்கமா பறந்து போச்சு. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த மரம் சொன்ன மாதிரியே ஒரு பாழடைஞ்ச கிணறு அந்த இடத்துல இருந்தது. பிறகு அங்க போன பியூட்டி அந்த கிணத்து மேல உட்கார்ந்தது. அந்த மரம் சொன்ன கிணறு இதுவாதான் இருக்கும் போல இருக்கு. அது சொன்ன மாதிரியே கிணத்துக்கும் பக்கத்துல ஒரு மரமும் இருக்கு. பிறகு பியூட்டி பக்கத்துல இருந்த மரத்துல இருந்து ஒரு இலைய பறிச்சு எடுத்துக்கிச்சு. பிறகு அந்த இலைய கொண்டு போய் அந்த கிணத்துக்குள்ள போட்டுச்சு. ஏய் சின்ன குருவியே, நீ என்கிட்ட இருந்து என்ன வாங்கறதுக்காக இங்க வந்திருக்க? தங்கம் வேணுமா, வைரம் வேணுமா? உன் ஆசை எதுவா இருந்தாலும் நான் நிறைவேற்றி வைப்பேன். என்னால முடியாதது எதுவுமே இல்ல. உங்களால முடியாதது எதுவுமே இல்லன்னா என் அப்பாவோட காலை இப்பவே சரி பண்ணுங்க. நான் வீட்டுக்கு போறப்ப எங்க அப்பா பழையபடி நடக்கணும். ஏய் குருவியே, நல்லா யோசிச்சு கேளு. தங்கம், வைரம் இதையெல்லாம் வாங்கிக்கிட்டேன்னா அத வச்சு நீயே உங்க அப்பா காலை சரி பண்ணிக்கலாம். வேண்டாம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீங்க எங்க அப்பா காலை சரி பண்ணுங்க, எனக்கு அது போதும். எங்க அப்பா கால்கள் சரியாயிடுச்சுன்னா நீங்க சொல்ற தங்கம், வைரம் இதை எல்லாத்தையும் நாங்களே சம்பாதிச்சு வாங்குவோம். குருவியே, உன்னோட பதிலை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு புத்திசாலிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. நீ உன்னோட வீட்டுக்கு கிளம்பலாம். உன்னோட வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டது. இப்படி சொன்ன அந்த கிணறு அதுக்கு பிறகு எதுவுமே பேசல. பிறகு பியூட்டி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி பறந்து போறப்ப பியூட்டி மனசுல 1000 சந்தேகங்கள் வந்துச்சு.
அந்த கிணறு சொன்னதெல்லாம் உண்மையா? நம்ம அப்பாவோட கால்கள் இந்நேரம் சரியா போயிருக்குமா? ஒருவேளை அப்படி சரியா போயிருந்தா எனக்கு அதை விட வாழ்க்கையில வேற மகிழ்ச்சியே கிடையாது. இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு பியூட்டி ரொம்பவும் வேகமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. பியூட்டி வீட்டுக்கு போய் பார்த்தப்ப ராணா குருவி சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தது. என்னோட கால்கள் சரியாயிடுச்சு, என்னோட கால்கள் சரியாயிடுச்சு, என்னால இப்ப எதுவும் செய்ய முடியும். அந்த சமயத்துல வேலையை முடிச்சுட்டு சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. பியூட்டி, அப்பாவோட கால்கள் சரியாயிடுச்சா? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அம்மா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். இப்படி சொன்ன பியூட்டி எனக்கு நடந்தது எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லுச்சு. சோனா, என்னோட கால்கள் சரியானது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கு இந்த 2 சாக்கு முட்டைகள் புதுசா வந்திருக்கு. பிறகு அந்த சாக்கு மூட்டையை பிரிச்சு பார்த்த இவங்க 3 பேரும் ரொம்பவும் சந்தோஷமானாங்க. ஏன்னா அந்த சாக்கு மூட்டையில தங்கமும் வைரமும் நிறைய இருந்துச்சு. இது வரைக்கும் கஷ்டத்தையே அனுபவிச்சுக்கிட்டு இருந்த ராணா குருவியோட குடும்பம் அதுக்கப்புறம் ரொம்பவும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. ஒரு கோடை காலம், சோனா குருவியோட பையன் கொக்குக்கு எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கூல்ல இப்ப லீவ் விட்டுருந்தாங்க. ஸ்கூலுக்கு லீவும் விட்டாச்சு. அப்புறம் இந்த காட்டுல வெயில் கொடுமை வேற. இதனால குக்குவோட மனசு அவனுடைய மாமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. அம்மா, லீவு விட்டு 2 நாள் ஆயிடுச்சு. நீங்க என்ன மாமா வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போக போறீங்களா இல்லையா? குக்கு, கோவப்படாத. நாளைக்கு காலையில நம்ம மாமா வீட்டுக்கு கிளம்புறோம். குக்கு தன்னோட மாமாவுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். ஆனா அவங்க மாமாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் முதல் முறையா போக போறான். மறுநாள் காலையிலேயே சோனா குருவியும் குக்குவும் தங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி பறந்து போனவங்க சாயங்காலத்துக்கு முன்னாடியே அந்த காட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அந்த காடு எங்க பார்த்தாலும் ரொம்பவும் பச்சை பசேல்னு இருந்தது. அத பார்த்த குக்கு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அம்மா, மாமாவோட காடு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இங்க நம்ம காட்டுல வீசுற மாதிரி அனல் காத்து வீசல. வீசுற காத்து ரொம்பவும் குளுமையா இருக்கு. குக்கு, இந்த காடு எப்பவுமே இப்படிதான் இருக்கும். வருஷம் முழுக்க குளுமையா இருக்கக்கூடிய காடுகள்ல இதுவும் ஒண்ணு. இப்படி பேசிக்கிட்டே இவங்க பிறகு வேகமா பறக்க ஆரம்பிச்சாங்க. வேகமா பறந்து வந்ததால சீக்கிரமாவே குக்கு தன்னோட மாமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். சோனா குருவி இப்படி தன்னோட அண்ணன் வீட்டுக்கு வந்தது அவங்க அண்ணி ரூபிக்கு பிடிக்கவே இல்ல. என்னங்க, உங்க தங்கச்சி மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வந்திருக்கிறத பார்த்தா இங்கேயே ரொம்ப நாள் இருப்பாங்க போல இருக்கு. ரூபி, என்ன பேசுற நீ? சோனா எனக்கு ஒரே தங்கச்சி. அண்ணன் வீட்டுக்கு வராம வேற யார் வீட்டுக்கு போவா? இங்க பாருங்க, நமக்கு வர வருமானத்துக்கு வீட்டுக்கு வர விருந்தாளிங்க 1 நாள் 2 நாள் தங்கினா ஓகே தான். அதுக்கு மேலேயும் இங்கேயே இருந்தா நம்ம சட்டி அடிபிடிச்சிடும். இங்க பாரு ரூபி, கொஞ்சம் சத்தம் போடாம பேசு. 2-3 நாளைக்கு மேல அவ தங்காம நான் பாத்துக்கிறேன். நீ போய் அவ பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இரு. நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன சோனா குருவியோட அண்ணன் பிறகு மார்க்கெட்டுக்கு பறந்து போய் தர்பூசணி பழங்களை வாங்கிட்டு வந்தாரு. பிறகு இந்த தர்பூசணி பழங்களை வெட்டி எல்லாரும் சாப்பிட்டாங்க. மாமா, எங்க காட்டுல வெயில் கொடுமை தாங்கல. ஆனா உங்க காடு அப்படி இல்ல, ரொம்பவும் குளுமையா இருக்கு. அதனாலதான் எனக்கு லீவு முடியிற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம்னு வந்தோம். ஆமாண்ணே, லீவ் விட்ட நாள்ல இருந்து மாமா வீட்டுக்கு போகணும்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஓகே, நீ சொன்ன மாதிரியே உன்னை உங்க மாமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் உனக்கு லீவ் முடியற வரைக்கும் நம்ம இங்கேயே தங்கலாம். என்ன, உனக்கு சந்தோஷம் தானே? சோனா குருவியும் குக்குவும் இப்படி பேசிக்கிறத கேட்டு சோனாவோட அண்ணனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தன்னோட மனைவி ரூபிய நினைச்சு அடி வயிற்றெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே 2-3 நாட்கள் ஓடிடுச்சு. அது வரைக்கும் சோனா குருவியோட அண்ணி ரூபி எதுவுமே சொல்லல. ஒரு நாள் அந்த காட்டுல சாரல் மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழையை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்ட சோனா குருவியும் குக்குவும் வீட்டு கூட மேல ஏறி அந்த மழையில நனைஞ்சு விளையாட ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க, இத்தனை நாள் பொறுமையா இருந்துட்டேன். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. உங்க தங்கச்சி என்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. ரூபி, என் தங்கச்சி வந்து 3 நாள் தானே ஆகுது. இன்னும் ஒரு 4-5 நாள் இருந்துட்டு போட்டோம். அப்படின்னா நான் இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். உங்க தங்கச்சி போனதுக்கு அப்புறம் எனக்கு செய்தி சொல்லி அனுப்புங்க. அப்புறமா நான் வரேன். ரூபி இப்படி சொன்னதும் எதுவுமே பேசாத சோனாவோட அண்ணன் சோனாவை பார்த்து கிளம்பி போனாரு. சோனா, சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்காத. குக்குவுக்கு லீவ் முடியற வரைக்கும்
உங்களை இங்க வச்சிருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆனா என்ன பண்றது, நாம ஆசைப்படுறது எல்லாம் நடக்கிறது இல்ல. நீங்க இங்க இருக்கிறதால வீட்டு செலவு அதிகமாகுதுன்னு உங்க அண்ணி ஃபீல் பண்றா. சோனா, நீ புத்திசாலி. நான் என்ன சொல்ல வர்றேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு சோனா குருவியோட அண்ணன் வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அண்ணன் சொன்னதை கேட்டு சோனா குருவி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்கார்ந்துருந்தது. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு குக்குவை தாங்கிட்டு கொக்கு இப்படி பேச ஆரம்பிச்சது. கொக்கு, நம்ம இப்பவே நம்ம காட்டுக்கு கிளம்பி ஆகணும். என்னது, நம்ம காட்டுக்கு போகணுமா? அம்மா, எனக்கு லீவு முடியிற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம்னு சொல்லி தானே அழைச்சிக்கிட்டு வந்தீங்க. அப்புறம் எதுக்கு இப்பவே நம்ம காட்டுக்கு கிளம்புறீங்க? வேணும்னா நீங்க போங்க, நான் வரமாட்டேன். எனக்கு லீவு முடியிற வரைக்கும் நான் மாமா வீட்டுல தான் இருப்பேன். கொக்கு, மாமாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம விருப்பப்படி இங்க வந்து தங்கணும். அது வேற விஷயம். இப்ப மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால நம்ம இங்க அதிக நாள் தங்க முடியாது. கொக்கு, எங்க அண்ணன் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நான் சொல்றத நீயும் புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். அம்மா இப்படி சொன்ன உடனே குக்கு எதுவுமே பேசாம மாமா வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு தயாராகிட்டா. அண்ணி, நாங்க ஊருக்கு கிளம்புறோம், நீங்க உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. இதுக்கு எதுவும் பதில் சொல்லாத ரூபி தன்னோட முகத்தை வேற பக்கமா திருப்பிக்கிச்சு. பிறகு சோனாக்குருவியோட அண்ணன் சோனாக்குருவிய வழி அனுப்புறதுக்காக வாசலுக்கு வந்தாரு. சோனா, ஒரு நிமிஷம் இரு, இதோ இப்ப வந்துடுறேன். இப்படி சொன்ன சோனாக்குருவியோட அண்ணன் வீட்டுக்குள்ள போனாரு. ரூபி, குக்கு கையில கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு 100 ரூபாய் பணம் கொடு. ஏங்க, இது வரைக்கும் உங்க தங்கச்சிக்காக நீங்க செலவு பண்ண பணத்தையே எந்த கணக்குல எழுதுறதுன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல வேற இன்னும் 100 ரூபாய் கேக்குறீங்க. ரூபி, குக்கு இங்க வந்துட்டு போறப்ப இது வரைக்கும் நான் அவனை வெறும் கையோட அனுப்புனதே இல்ல. தயவு செஞ்சு 100 ரூபாய் மட்டும் கொடு. இங்க பாருங்க, பணம் என்ன மரத்துல காய்க்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க கொண்டு வர சம்பளத்தை வச்சு கடன் வாங்காம குடும்பம் நடத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? என்கிட்ட 1 ரூபாய் கூட கிடையாது. தயவு செய்து என்கிட்ட கேட்காதீங்க. வீட்டுக்குள்ள தன்னோட அண்ணன் அண்ணிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கதையெல்லாம் வீட்டு வாசல்ல இருந்து சோனாக்குருவி பாத்துக்கிட்டே இருந்தது. பிறகு எதுவுமே பேசாம குக்குவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. குக்குவுக்கு லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு திரும்பி வரவேன்னு சோனாக்குருவி அந்த காட்டுல உள்ள பறவைகிட்ட சொல்லி இருந்தது. ஆனா அண்ணன் வீட்டுல நிலைமை சரியில்லாதால 3 நாள்ல தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துருச்சு. சோனா, குக்குவுக்கு லீவு முடியற வரைக்கும் அண்ணன் வீட்டுல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போனேன். ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? ரீட்டா, சோனாவோட அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சோனா இப்பதான் முதல் முறையா உங்க வீட்டுக்கு போச்சு. சோனாவுக்கு கிடைச்சிருக்கிற அண்ணி எனக்கு வாச்ச அண்ணி மாதிரி போல இருக்கு. என் அண்ணி எப்படி தெரியுமா? போன உடனே எப்ப கிளம்ப போறீங்கன்னு வாய் கூசாம கேட்பாங்க. இல்ல கோரி அக்கா, என் அண்ணி அப்படி எல்லாம் கிடையாது. குக்குவுக்கு லீவ் முடியற வரைக்கும் அங்கதான் தாங்க சொன்னாங்க. இருந்தாலும் அந்த காட்டோட கிளைமேட் என் பையனுக்கு ஒத்துக்கல. அவனுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு, அதனாலதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். சோனா, என்ன தப்பா நினைச்சுக்காத. அடுத்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கும். அதனாலதான் நேத்து என் பையன் கூட விளையாட வந்த குக்கு கிட்ட பேச்சு கொடுத்து உங்க அண்ணன் வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பண்றது சோனா, கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் நமக்கு அண்ணனா இருப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, நம்ம அன்னைக்கு புருஷனா மாறிடுவாங்க. இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து போனாங்க. இப்படியே சில நாட்கள் நடந்துச்சு. இப்ப சோனாவோட அண்ணி ரூபி குருவி மாசமா இருந்தது. அதனால கணவன் மனைவி 2 பேருமே சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் தன்னோட வீட்டுல பாத்திரங்களை சுத்தம் பண்ணிட்டு இருந்த ரூபிக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்துடுச்சு. இங்க பாருங்க, ரூபியோட உடம்புல சுத்தமா தெம்பே இல்ல. ரூபி முட்டையிடுற வரைக்கும் பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். அப்பதான் தாயோட உயிருக்கும் குழந்தையோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராம இருக்கும். இவள ரொம்பவும் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கோங்க. இப்படி சொல்லிட்டு பறந்து டாக்டர் அங்க இருந்து பறந்து போயிட்டாங்க. டாக்டர் போனதுல இருந்து சோனாவோட அண்ணனும் ரூபியும் ரொம்பவும் பயந்து போயிருந்தாங்க. என்னங்க, நான் என்னோட அக்காவுக்கு போன் பண்ணி இப்பவே வர சொல்ல போறேன். அக்கா வந்தாதான் என்ன பத்திரமா பாத்துப்பா. இப்படி சொன்ன ரூபி உடனே தன்னோட அக்காவுக்கு போன் பண்ணுச்சு. ஆனா ரூபியோட அக்கா தங்கச்சி சொன்னதை கேட்டுட்டு இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. இங்க பாரு ரூபி, நான் சொல்றத புரிஞ்சுக்க. இப்ப நானே இங்க கூலி வேலைக்கு தான் போறேன். ஒரு நாள் சம்பளம் 400 ரூபாய்.
நான் அங்க வந்து உன்னை பாத்துக்கிட்டேன்னா உன்னால அந்த 400 ரூபாயை தர முடியுமா? கண்டிப்பா கொடுக்க முடியாது, அதுவும் எனக்கு தெரியும். சாரி டி ரூபி, நீ வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்க. இப்படி பேசின ரூபியோட அக்கா என்னால உன் வீட்டுல வந்து தங்க முடியாதுங்கறத தெளிவா எடுத்து சொல்லிடுச்சு. தன்னோட அக்கா மேல ரொம்பவும் நம்பிக்கை வச்சிருந்த ரூபி அக்கா இப்படி சொன்ன உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம திவிச்சு போய் உட்கார்ந்து ரூபி, அந்த போனை இப்படி கூட நான் என்னோட தங்கச்சி சோனாவுக்கு ஒரு போன் பண்ணி பாக்குறேன். ஏன்னா நாம கஷ்டத்துல இருக்கிறப்பதான் நல்ல உறவுகளை நம்மளால அடையாளம் காண முடியும். இப்படி சொன்ன சோனாகுருவியோட அண்ணன் உடனே சோனாகுருவிக்கு போன் பண்ணி பேசினாரு. அப்படியா, அன்னைக்கு வேற எதுவும் காயம் இல்லையே? கவலைப்படாத அண்ணன், நாளைக்கு காலையில நான் அங்க இருப்பேன். சோனாகுருவி சொன்ன மாதிரி மறுநாள் காலையில அவங்க அண்ணன் வீட்டுல இறந்தது. சோனா, நீ மட்டும் வந்திருக்க, உன்னோட பையன் குக்கு எங்க? அண்ணன், அவனுக்கு இப்ப ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு, அதனால கௌரி அக்கா வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நான் போய் அவனை அழைச்சிட்டு வந்துடுறேன். சோனா, உங்க காட்டுல நீ கூலி வேலை பாத்துக்கிட்டு இருந்த, இப்ப எனக்காக இங்க வந்துட்ட. இதனால உனக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் கிடைக்காம போயிடும் தானே? அப்படியெல்லாம் இல்ல அண்ணன், வேலையை எங்க காட்டுலதான் பாக்கணும்னு இல்ல. நான் இங்க கூட கூலி வேலைக்கு போக போறேன். ஆனா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் முடிச்சு வச்சுட்டு தான் கிளம்புவேன். அப்புறம் வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில வேலைக்கு கிளம்புற வரைக்கும் அன்னி கூடவே இருப்பேன். அவங்கள எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அன்னியோட மெடிக்கல் செலவுக்காக எங்கேயும் கடன் வாங்கிடாத. என்னோட சம்பளத்தை வச்சு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோனாகுருவி இப்படி பேசுனதை கேட்டு சோனாகுருவியோட அண்ணன் கண்ணில இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அதே சமயம் சோனாகுருவியோட அண்ணி ரூபி அவமானத்துல குறுகி போய் தலையை குனிஞ்சுக்கிட்டு நின்னது. அண்ணி, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்தப்ப அடிபட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். ஆனா அப்படி கீழே விழுந்ததை நினைச்சு நான் இப்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வர்ற கஷ்டமான சூழ்நிலை தான் நம்மள சுத்தி இருக்கிற உறவுகள்ல நம்ம கூட உண்மையா பழகிறது யாருன்னு நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அண்ணி மட்டும் இல்ல, அம்மாவும் நான் தான். இப்படி சொன்ன ரூபி சோனாகுருவி கிட்ட மன்னிப்பு கேட்டு கண்ணீர் விட்டு கதறி எழுதுச்சு. தான் அண்ணியோட மனசு மாறினதை பார்த்த சோனாகுருவி அண்ணிய தான் நெஞ்சோட அணைச்சுக்குச்சு. ரொம்ப தூரமா இருந்த ஒரு காட்டுல பறவைங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சுங்க. அதே காட்டுல தான் சோனாகுருவியும் தான் பையன் சிச்சுவோட வாழ்ந்து வந்துச்சு. சிச்சுவுக்கு இப்ப ஸ்கூல்ல சேர்க்க வேண்டிய வயசு ஆயிடுச்சு. ஆனா இன்னும் சேர்க்கல. காரணம், கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் சிச்சுவோட அப்பா உடம்பு சரியில்லாம இருந்து இறந்து போயிட்டாரு. அதனால தான் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு சோனாகுருவி. என்னங்க, நம்ம பையனை எப்படியோ வளர்க்க போறேன்னு மணிக்கணக்கா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இப்படி பாதி வழியில எங்களை அனாதையா விட்டுட்டு போயிடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மா, அம்மா, நானும் ஸ்கூலுக்கு போவேனா அம்மா? கூடிய சீக்கிரம் போவடா செல்லம். சீக்கிரம் என்ன ஸ்கூல்ல சேருமா? அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போற பார்க்க போது ஆசையா இருக்குமா? தெரியும்டி செல்லம், அம்மா உன்னை ஸ்கூல்ல சேர்த்த உடனே நீயும் குக்கு கூட சேர்ந்தே ஸ்கூலுக்கு போகலாம் என்ன? சோனாவோட மாமா ஒருத்தர் பக்கத்து காட்டுல இருந்தாரு. அவரு பெரிய பணக்காரர் தான். அவர்கிட்ட போய் பணம் கேட்கலான்னு பல தடவை நினைச்சு பார்த்துட்டு தள்ளி போட்டுக்கிட்டே வந்த சோனா இன்னைக்கு போயே ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுடுச்சு. சோனாவோட கணவர் உயிரோட இருந்த வரைக்கும் சோனா யார்கிட்டயும் போய் உதவி செய்யுங்கன்னு கேட்டதே இல்ல. ஆனா இப்ப நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. சோனா அதனால வெக்கம் கூச்சம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு மாமா வீட்டுக்கு சிச்சுவோட கிளம்பி போச்சு. சோனா அவங்க மாமா வீட்டுக்கு போனப்ப மாமாவும் அத்தையும் ஹால்லயே உட்கார்ந்து இருந்தாங்க. வாமா சோனா, எப்படி இருக்க? ஏதோ இருக்க மாமா. வாமா, என்ன விஷயமா வந்திருக்க? மாமா, என் பையனை ஸ்கூல்ல சேர்க்கணும். அதுக்காக தான் உங்களை பாத்துட்டு போகலான்னு வந்தேன். ஸ்கூல்ல சேர்க்க 6000 ரூபாய் ஆகுது. இப்ப நீ என்ன சொல்ல வர? உன் பையனை ஸ்கூல்ல சேர்க்க எங்க கிட்ட பணம் கேக்குற, அதுதானே விஷயம்? ஆமா அந்த. அட நீ வேறமா, நேத்து வந்திருக்க கூடாது. இருந்த பணத்தை எல்லாம் போட்டு நேத்து காலையில தான் இவரு பக்கத்து காட்டுல ஒரு தோட்டம் குறைஞ்ச விலைக்கு வருதுன்னு வாங்கிட்டாரு. அத்தை, எப்படியாவது பார்த்து இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல திருப்பி கொடுத்துடுவேன். நீ திரும்பி கொடுக்காம போ, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. இப்ப உனக்கு கொடுக்க எங்க கிட்ட பணம் வேணும்ல, அதுதான் இல்லையே.
சோனா, வசதி இல்லாதவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. முதல்ல நீ பணத்தை சம்பாரிச்சுக்க, அப்புறமா குழந்தைய படிக்க வைக்க ஆசைப்படு. கையில எதுவுமே இல்லாம குழந்தைய படிக்க வைக்க ஆசைப்படுறது பெரிய தப்பு. மாமா, நான் என் பையனை படிக்க வைக்க ஆசைப்பட்டது தப்பு இல்ல. உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட பணம் கேட்டு வந்தேன் பாருங்க, அதுதான் தப்பு. இப்படி சொன்ன சோனா கோபமா சிச்சுவை அழைச்சுக்கிட்டு பறந்து போச்சு. வீட்டுக்கு வந்த சோனா என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்து இருந்துச்சு. அம்மா அம்மா, நான் ஸ்கூலுக்கு போகலம்மா. எனக்கு வந்து யாருக்கிட்டையும் போய் பணம் கேட்க வேணாமா. நான் வீட்ல இருந்து ஏதாவது வேலைக்கு போகலாமா. இந்த வயசுலயே அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறியே. உன்னை நினைச்சா அம்மாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ கவலைப்படாத, உன்னை நான் எப்படியாவது படிக்க வைப்பேன். இப்படி பேசின சோனா வீட்டு வேலைக்கு போறதா முடிவு பண்ணி பக்கத்துல இருக்க ஒரு காக வீட்டுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கறத கேள்விப்பட்டு அங்க போச்சு. மணி, எதுக்கு வந்திருக்க? அம்மா, இங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் வந்தேன். ஓஹோ, வேலைக்காரியா? நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்க. இதுக்கெல்லாம் நீ சம்மதிச்சேன்னா உனக்கு வேலை உண்டு. சொல்லுங்கம்மா, என்னென்னம்மா செய்யணும்? முதல்ல என்ன அம்மான்னு கூப்பிடுறத நிறுத்து. எனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு, சும்மா அக்கான்னே கூப்பிடு. சரிக்கா, இனிமே அப்படியே கூப்பிடுறேன். இங்க பார், காலையில சரியா 8 மணிக்கெல்லாம் வரணும். வந்து தூங்கிக்கிட்டு இருக்க எங்களை எழுப்பி விட்டு காபி போட்டு குடுக்கணும். அப்புறம் எங்களுக்கு காலை டிஃபனை ரெடி பண்ணிட்டு கிச்சன்ல கிடக்குற பாத்திரங்களை சுத்தம் பண்ணணும். அப்புறம் 12 மணிக்கு டீ போட்டு கொடுத்துட்டு கடைக்கு போய் மதிய சமையலுக்கு தேவையான காய்கறியை வாங்கி வந்து மதிய சாப்பாட்டை தயார் பண்ணணும். பிறகு நீ வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நாங்க சாப்பிட்டு முடிச்சிடுவோம். பிறகு நாங்க சாப்பிட்ட பாத்திரங்களை சுத்தம் பண்ணி கிச்சனையும் பெருக்கிட்டீங்கன்னா நாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற நேரம் வந்துடும். அப்புறம் பாரு, அடிக்கடி ஒரே ஸ்நாக்ஸ செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா என் பையன் ஜக்குவுக்கு பிடிக்காது. அதனால யூடியூப்பை பார்த்து புதுசு புதுசா கத்துக்கிட்டு எங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணும். இந்த வேலையெல்லாம் நீ முடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு கிளம்பலாம். அதுக்கு பிறகு ராத்திரி வேலைக்காரி வந்துருவா. கோரி சொன்ன எல்லாத்துக்கும் சோனா சரி சரின்னு தலையாட்டி 6000 ரூபாய் அட்வான்ஸும் கேட்டு வாங்கிடுச்சு. இங்க பாருமா, அடிக்கடி லீவ் போடக்கூடாது. அப்படி லீவ் போட்டா கோரிக்கு பிரஷர் ஏறிடும், பாத்துக்க. அப்புறம் உனக்கு 1500 ரூபாய் சம்பளம். நீ அட்வான்ஸ் 6000 ரூபாய் வாங்கறதால முழு சம்பளத்தையும் பிடிச்சுப்போம். அட்வான்ஸ் முடிகிற வரைக்கும் உனக்கு சம்பளமே தரமாட்டோம். இப்படி கோரியும் காலுவும் போட்ட எல்லா கண்டிஷனுக்கும் தலையாட்டி சோனா தான் வாங்கிட்டு வந்த அட்வான்ஸ் பணத்துல சிச்சுவை ஸ்கூல்ல சேர்த்துடுச்சு. சிச்சுவும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். இப்படியே சில மாசங்கள் ஓடின. ஒரு நாள் கோரிக்காக வீட்டுல வேலையெல்லாம் முடிச்ச சோனா சிச்சுவுக்கு செரி பழம் பறிக்கிறதுக்காக ஒரு காட்டுக்குள்ள போச்சு. இப்படி போன சோனா செரி பழங்களை தேடி பறிச்சுக்கிட்டு இருக்கும் போது யாரோ அதை கூப்பிடுற குரல் கேட்டது. அது வேற யாரும் இல்ல, அந்த செரி மரத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு காஞ்சு போன மரம் தான் சோனாவை கூப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. பறவையே, நீ என்கிட்ட வா, நான் சொல்றது கேளு. நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? நானா? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. என்ன பாரு, இந்த காஞ்சி போன கிளையெல்லாம் என்ன சூழ்ந்துகிட்டு என் மேல மழையோ வெயிலோ படாம தடுத்துக்கிட்டு இருக்குங்க. அதனால என்னால வளரவே முடியல. நீ அதையெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானே இப்பதான் ஒரு வீட்டுல வேலை பார்த்துட்டு ரொம்ப களைப்பா இருக்கேன். இப்ப உங்களை சுத்தம் பண்ணணும்னா எனக்கு அது ஈஸியான வேலையா இருக்காது. பறவையே, அப்படி சொல்லாத. நீ நிறைய பேருக்கு உதவி செய்யறத நான் பார்த்திருக்கேன். அதனாலதான் உன்னை கேட்டேன். நீ மறுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிடு. மரம் இப்படி சொன்ன உடனே சோனாவும் தன்னோட களைச்சு போன உடம்போடையே எல்லா குச்சிகளையும் எடுத்து தூரமா போட ஆரம்பிச்சது. இப்ப அந்த மரம் இருந்த இடம் ரொம்ப சுத்தமா ஆயிடுச்சு. இனிமே மழை வெயில் எல்லாமே அது மேல படும். இத பார்த்த மரம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பறவையே, உன் பேர் என்ன? என் பேரு சோனா. என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னை சுத்தம் பண்ணிட்டேன். நான் கிளம்புறேன். சோனா, கொஞ்சம் பொறு. என்ன ரொம்ப அழகா சுத்தம் பண்ணி விட்டு இருக்க. உன்னை வெறுங்கையோட அனுப்ப மாட்டேன். என் உடம்புல இருக்க பொந்துக்குள்ள போ. அங்க ஒரு சின்ன கிண்ணம் இருக்கும், அத வெளியில எடுத்துக்கிட்டு வா.
மரம் இப்படி சொன்ன உடனே சோனாவும் உள்ள போய் அந்த கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில வந்துச்சு. இதோ அந்த கிண்ணம். சோனா, இது ஒரு மந்திர கிண்ணம். உன்னோட தினசரி தேவைக்கான பணம் எவ்வளவுன்னு நல்லா யோசிச்சு இந்த கிண்ணத்துக்கிட்ட கேளு. அது தினம் தினம் அந்த பணத்தை உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே சமயம் என்னால நம்பவும் முடியல. இப்படி சொல்லிட்டு யோசிச்ச சோனா, மந்திர கிண்ணமே, என்னுடைய தினசரி தேவை ஒரு வெள்ளி பணம் மட்டும்தான். நீ அதை கொடுத்தா போதும். சோனா இப்படி சொல்ல அந்த மந்திர கிண்ணத்துல ஒரு வெள்ளி பணம் வந்துச்சு. இத பார்த்த சோனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த மந்திர கிண்ணத்தை கொடுத்து எனக்கு நீ மிகப்பெரிய உதவி செஞ்சுட்ட. இதுவரைக்கும் நான் எனக்கு சக்திக்கு மீறின கடினமான வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இனி அந்த வேலையை விட்டுட்டு இந்த பணத்தை வச்சு என் பையனை நல்லா படிக்க வைப்பேன். பிறகு என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்வேன். இப்படி சொல்லிட்டு சோனா அந்த கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. மறுநாள் கோரிக்காக வீட்டுக்கு போன சோனா தன் வேலையை விட்டு நிக்கிற விஷயத்த சொல்லுச்சு. ஆமா, வேலையை விட்டுட்டேன்னா பிள்ளையோட படிப்புக்கு பணம் வேண்டாமா? அதுக்கு என்ன செய்வ? கோரி இப்படி கேட்டதும் மனசுல கள்ளங்காபடம் இப்படி எதுவுமே இல்லாத சோனா காட்டுல நடந்தது எல்லாத்தையும் கோரி கிட்ட சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போயிடுச்சு. கோரி, இந்த வேலைக்காரிக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை பாத்தியா? நாளைக்கே நாமும் அந்த மரத்துக்கிட்ட போறோம். ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேக்குறோம். அது கேக்குற உதவியை செஞ்சுட்டு அந்த மந்திர கிண்ணத்தை வாங்கிக்கிட்டு வர்றோம். காலுஜி, உங்க ஐடியா எல்லாம் தலைய சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்கு. எனக்கு அது பழக்கம் இல்ல. நேரா மூக்க தொட்டு தான் பழக்கம். அப்படியா? அது எப்படின்னு எனக்கும் சொல்ல. காட்டுக்கு போய் அந்த மரத்துக்கு உதவி செஞ்சு அதுக்கப்புறம் மந்திர கிண்ணத்தை வாங்கறதுக்கு பதிலா இன்னைக்கு ராத்திரி சோனா வீட்டுக்கு போய் அந்த மந்திர கிண்ணத்தை திருட முடிவு செஞ்சுட்டேன். ஒரே கல்லுல 2 மாங்காய். மந்திர கிண்ணமும் நமக்கு கிடைச்சிரும், நம்ம வேலைக்காரையும் வேலையை விட்டு நிக்க மாட்டா. அன்னைக்கு ராத்திரி சோனாவும் சுச்சோ தூங்குனதுக்கு அப்புறம் ஜன்னல் வழியா உள்ள போன கோரி அந்த மந்திர கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு வந்துடுச்சு. காலையில எழுந்து சோனா குருவி மந்திர கிண்ணம் இல்லாதால ரொம்ப வருத்தமாயிடுச்சு. பிறகு என்ன பண்றதுனே தெரியாம மறுபடியும் கோரி வீட்டுக்கு வேலை பார்க்க வந்துச்சு. என்ன சொன்னா? என்னாச்சு? மறுபடியும் வேலைக்கு வந்துட்ட? அந்த மந்திர கிண்ணம் இப்ப என் வீட்டுல இல்ல. அதை யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க. சோனா, சில பொருட்கள் நம்ம வீட்டுல இருக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி நமக்கு இல்லன்னா அந்த பொருட்கள் தகுதியானவங்களை தேடிக்கிட்டு போயிடும். ஒருவேளை இந்த கிண்ணமும் தகுதியானவங்களை தேடிக்கிட்டு போயிடுச்சோ என்னவோ. சரி சரி, வாயை பொளந்துக்கிட்டு கனவு காணாம வந்து வேலையை பாரு. இப்படி கோரி வீட்டுல வேலை பார்த்த சோனா சாயங்காலம் மறுபடி செரி மரத்துல போய் பழங்களை பறிச்சுக்கிட்டு தன்னோட தலையெழுத்த நினைச்சுக்கிட்டு சோகமா உட்கார்ந்து இருந்துச்சு. இப்ப அந்த மரம் மறுபடியும் சோனாவை கூப்பிடுச்சு. சோனா, ஏன் நீ சோகமா உட்கார்ந்து இருக்க? சோனா மந்திர கிண்ணம் காணாம போன கதைய சொல்ல அதை கேட்ட மரம், சோனா, உனக்கு மந்திர கிண்ணம் கிடைச்ச விஷயத்த கோரி கிட்ட சொன்னது பெரிய தப்பு. சரி, பரவாயில்ல. மறுபடியும் அந்த பொந்துக்குள்ள போய் பாரு. அங்க ஒரு மண் கிண்ணம் இருக்கும். அதை வெளியில எடுத்துக்கிட்டு வா. சோனா போய் அந்த மண் கிண்ணத்தை எடுத்து வர, சோனா, நீ கோரி வீட்டுக்கு போகும்போது இந்த கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு போய் நான் சொல்ற மாதிரியே செய். உனக்கு உன்னோட பழைய கிண்ணம் கிடைக்கும். இப்படி சொன்ன மரம் கோரி வீட்டுக்கு போய் என்ன செய்யணும்னு தெளிவா சோனாவுக்கு சொல்லுச்சு. இப்படி மரம் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சோனா கிளம்ப, சோனா, நான் சொன்ன 2 விஷயம் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கட்டும். 1, இந்த கிண்ணம் கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்கும், காசு கொடுக்காது. இன்னும் 1, இந்த கிண்ணம் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உடையாம பாத்துக்க. ஏன்னா இந்த கிண்ணத்தை உடைக்கிறவங்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படும். மறுநாள் சோனா வேலைக்கு போகும்போது அந்த மண் கிண்ணத்தையும் எடுத்துக்கிட்டு போச்சு. கோரி வீட்டுக்கு போன உடனே அந்த கிண்ணத்தோட பேச ஆரம்பிச்சது. மந்திர கிண்ணமே, எனக்கு தேவையான வெள்ளி காசை நீ கொடுப்பாயா? வெள்ளி காசுகளை ஏன் கேக்குற? தங்க காசுகளா கேளு. கிண்ணம் இப்படி சொன்னதை கேட்ட கோரிக்காகத்துக்கும் காலுக்காகத்துக்கும் பேராசை தலை தூக்க ஆரம்பிச்சது. எனக்கு தேவையோ ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வெள்ளி காசு. ஆனா இந்த கிண்ணமும் தங்க காசுகளை தரேன்னு சொல்லுது. சோனா, அப்ப உனக்கு உன்னோட பழைய கிண்ணம் கிடைச்சிட்டா இந்த கிண்ணத்தை எங்களுக்கு கொடுத்துருவியா?
கண்டிப்பா தங்க காசுகளை தர இந்த கிண்ணம் எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒரே ஒரு வெள்ளி காசு போதும். சோனா, நீ நாளைக்கு காலையில வா. நாங்க எப்படியாவது உன் கிண்ணத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கோம். மறுநாள் காலையில சோனா மண் கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு கோரி வீட்டுக்கு போக, கோரி பழைய கிண்ணத்தை வச்சுக்கிட்டு சோனாக்காக காத்திருந்துச்சு. சோனா, வா வா, உனக்காக தான் காத்திருக்கோம். இந்தா உன்னோட பழைய கிண்ணம். ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சோம். பழைய கிண்ணத்தை வாங்கின உடனே சோனா அந்த மரம் சொன்னபடியே உடனே வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. கோரி, இரு தங்க காசுகளை நான் தான் கேட்பேன். மந்திர கிண்ணமே, நான் தங்க காசுகளை கேட்கவா இல்ல வெள்ளி காசுகளை கேட்கவா? வெள்ளி காசுகளை ஏன் கேக்குற? தங்க காசுகளா கேளு. கேக்குறேன், தங்க காசுகளா கேக்குறேன். மந்திர கிண்ணமே, எனக்கு 100 தங்க காசுகளை கொடு. ஏன் 100 தங்க காசுகளை கேக்குற? 200 தங்க காசுகளா கேளு. அப்படியே கேக்குறேன். மந்திர கிண்ணமே, எனக்கு 200 தங்க காசுகளை கொடு. ஏன் 200 தங்க காசுகளை கேக்குற? 400 தங்க காசுகளா கேளு. காலு தங்க காசுகளை கேட்க அது அதை விட அதிகமா கேட்க சொல்லிச்சே தவிர ஒரு காசு கூட கொடுக்கவே இல்ல. பிறகு கோரியும் அந்த கிண்ணத்துக்கிட்ட கேட்டு பாத்துச்சு. கோரி எவ்வளவு கேட்டுச்சோ அதை விட அதிகமா கேட்க சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அந்த கிண்ணம். ஒரு கட்டத்துல கோரிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. மந்திர கிண்ணமே, இப்ப மரியாதையா ஒரே ஒரு தங்க காசை கொடுத்துரு. இல்ல உன்னை இங்கேயே போட்டு உடைச்சிடுவேன். ஏன் ஒரு தங்க காசு கேக்குற? 2 தங்க காசுகளா கேளு. இத கேட்ட உடனே கோரிக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த மண்கிணத்தை கீழே போட்டு உடைக்க அதுல இருந்து 4 கழுகுகள் வெளிவந்துச்சு. கோரியும் காலுவும் தப்பிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கழுகுகள் அவங்கள கொன்னு தின்னுடுச்சு.